போயிட்டு ஒரு ஸ்கூல்லையும் இடத்துல எல்லா இடத்துலையுமே சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு தான் கொடுக்கும். இப்போது எல்லாத்துக்குமே லா புக்கெல்லாம் பெருசாக இருக்குது, நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், நான் தான் லாயர் அப்படின்ட்டு ஒரு தலைவாணி சைஸ் புத்தகம் கொண்டு போய் கொடுத்தா படிக்க முடியுங்களா? அதற்கான புரிதலை நம்ம கொடுக்க முடியாது. ஏன் வக்கீலுக்கே புரிதல் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சின்ன சின்ன அளவில் ஒரு கைது காவல் சாமானியின் உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன புத்தகம் பாக்கெட்டில் வச்சுக்கக்கூடிய அளவு, அந்த மாதிரியான நிறைய சட்டம் சார்ந்த விஷயங்கள், இப்போ விஓஓ வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் அவங்களோட கடமைகள் என்ன, நம்மளோட உரிமைகள் என்ன, இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நிறையா போட்டிருக்கோம். அது வந்து அவங்களோட பேக்கெட் சைஸில் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கம். இப்போ இங்கே நீங்கள் முழுக்க இங்கே நம்பி வந்திருக்கக்கூடிய இடமானது தகவல் சார்ந்த விஷயம், தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்த விஷயமா தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நுகர்வோர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நீர்நிலை ஆக்கிரமிப்புகளாக இருந்ததெல்லாம் இருக்கலாம், ஒரு சாமானியன ஒரு காவல்துறை கைது பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். பக்கம் நெருங்க அந்த கடைசியாக மதிய உணவு நேரத்துக்கு எனக்கு டாபிக் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அன்லிமிட்டட் டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் அன்லிமிட்டட் ஃபுட்டு இருக்குமாங்கன்னா, இப்போ நம்ம இந்த நுகர்வோர் சட்டத்தை பற்றி நம்ம பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னாக்கா, நம்ம தகவல் உரிமை சட்டத்தை சார்ந்து பயணம் பண்ணும்போது அது நம்மளோட தனிப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், பொதுநலம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், நம்ம போட்ட பெட்டிஷன்னால ஒரு ஊரில் இருக்கும் மிகப்பெரிய மாற்றமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் என்னடா இவன் எப்படி நினைச்சு திடீர்னு பார்த்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போது இந்த நுகர்வோர் உரிமைகள் அப்படின்னு கூடிய விஷயம், நம்ம இதில் எப்படி ஒரு 10 ரூபாய் விலை கட்டி நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம், ஒரு தகவலை பெறோமோ, அதே மாதிரி தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நுகர்வோருக்கு பில்லு தான் ஆயுதம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு இடத்துல எங்கே போய் எந்த பொருள் வாங்கினாலும், ரொம்ப சர்வசாதாரணமாக காலையில் பல் விளக்கக்கூடிய பல்பொடி பேஸ்ட், நைட்டு தூங்கக்கூடிய கொசுப்படுத்தி குடிநீர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைவருமே நுகர்வோர் தான். அதே போல் நுகர்வோர் சட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு போய் உங்கள் குழந்தைக்கு பயன்படுத்த கொடுத்துருக்கலாம், ஒரு பிஸ்கெட், பேம்பர்ஸ், இனிவன், அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய அவங்களும் நுகர்வோர் தான். நாளைக்கு நம்ம நுகர்வோர் சட்டத்தில் போட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணி நமக்கான இழப்பீடு கேட்கும்போது அது அவங்களையுமே நுகர்வோராக உள்ள சேர்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு பொருள் வாங்கி கொடுத்து வெளியூர் போயிருக்கலாம், அல்லது நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம். பட் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நபர் தான் நுகர்வோர். சரிங்களா? அதே போல் ஒரு வணிக பர்பஸ்க்காக, அதாவது ஒரு பொருளை வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கக்கூடிய நபர் வந்து நுகர்வோராக ஆக மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நுகர்வோர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே இந்திய அளவில் விலை அதிகப்படியாக ஏற்றம் செய்யாத ஒரே இடம் வந்து நீதிமன்றங்கள் தான், நீதிமன்ற கட்டணங்கள் தான். மக்கள் இயல்பாக ரொம்ப அணுகுமுறையோட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம். 10 லட்ச ரூபா வரைக்குமே நம்ம இழப்பீடு போடுறோம் நுகர்வோர் நீதிமன்றத்தில்னாக்கா நமக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. சரிங்களா? அப்போது ஒரு நுகர்வோர் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பில் வாங்குகிறோம், ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு சேவையை பெறுறோம், ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொது இடங்களாக இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம ஒரு சேவையை பெறக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வாங்கக்கூடிய பில், அதில் நமக்கு சேவை குறைபாடாக இருக்கலாம், அந்த பொருள் மூலமாக நமக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு நஷ்டம், மன உளைச்சல், மன கஷ்டங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள்னால நம்மளுக்கு தூக்கமே வராது. நட இப்படி ஆயிடுச்சு, இப்படி நம்மளை பேசிட்டாங்களே, இப்படி திட்டாங்களே, இந்த இடத்துல இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே, இதுக்கெல்லாம் ஏமாந்துட்டோமே, அதை இவனை திருப்பி அடிக்க முடியாமலே வந்துட்டோமே, கண்ட்ராக்டர் டிக்கெட்டில் பிரச்சனையாக இருக்கும், அட இவ்வளோ கூட்டத்தில் நம்ம அசிங்கப்பட்டு வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் நமக்கு தூங்காமலே இருந்திருக்கும். அதுதான் வந்து அந்த மன உளைச்சலுக்கான உண்மையான அர்த்தம். நம்ம எந்த அளவுக்கு அதில் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அப்போ தான் அதில் இருந்து நம்ம அந்த பிரச்சனையை எதிர்கொள்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கான இழப்பீடு தான் நுகர்வோர் சட்டம். நம்ம பொதுவாக நுகர்வோர்னா சும்மா ஒரு கேஸை போட்டுட்டு ஒரு காசை வாங்குற ஆட்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் பேசுவாங்க, வெளியில இருந்து பார்க்குறவங்க அப்படிதான் தெரியும். ஆனால் உண்மையால அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த தீர்ப்பு வரக்கூடிய அன்னைக்கு நாள். இப்போல்லாம் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் 6 மாதம் தான் அதிகபட்சம். மாதிரி வழக்குகள் இழுக்கும், வழக்குகள் தொலைவாகும், அந்த மாதிரி காரணங்கள்லாம் கிடையாது. 6 மாதத்துல தீர்ப்பு வந்துடும் எந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணாலும். அதே போல் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாமே நுகர்வோர் நீதிமன்றத்தில் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை 2019 கொண்டு வந்துட்டாங்க. நிறைய புது சாராம்சங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபைலிங் சிஸ்டம் தான், வீடியோ காலில் தான் பேசணுன்னாலும் பேசிக்கலாம், நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் எடுத்துக்கலாம், வீடியோ கால் மூலமாகவே நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகிக்கலாம். இந்த மாதிரி இலகுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதே போல் நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருக்கலாம், திரும்ப நம்ம டெல்லி கோர்ட்டுக்கு தான் போய் வழக்கு தாக்கல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய உள்ளூர் நம்ம மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர் தீர்ப்பாணையங்களையும் பண்ணிக்கலாம். அதே போல் முதல்லாம் நுகர்வோர் நீதிமன்றம், நுகர்வோர் மன்றம்னு இருந்தது மாவட்ட அளவில். இப்போ நுகர்வோர் ஆணையமாக பண்ணிட்டாங்க. நம்ம மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவுமே இலகுவாக, அதாவது நம்ம தகவல் உரிமை சட்டத்துடைய
சமமான ஒரு சாராம்சம் கொண்டு அதிகப்படியான பாதிப்பு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. உலகளவில் எங்க பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும், எங்க போர் வந்தாலும் கண்டிப்பா இந்தியா மேல போர் வரவே வராது. என்ன காரணம் தெரியுங்களா? ஏன்னா உலகத்துக்கு இதான் மார்க்கெட், சந்தை. நம்ம ஊர்ல ஒரு வாரச்சந்தை போடுற மாதிரி உலக நாடுகள் விற்க முடியாத பொருள், அவன் அங்க தடை பண்ண பொருள் எதுவாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய 2 ஆக்டர் வச்சு ஒரு விளம்பரமோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மேனை வச்சு ஒரு விளம்பரமோ பண்ணாக்கா எதுனாலும் எடுத்துடலாம். சாணியை கூட ஒரு 2 கொஞ்சம் பேக்கெட் பண்ணி நமக்கே பார்சல் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி இருக்க முடியுது. இப்போ சைனாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்மளை வேற விதமான தாக்குதலுக்கு தான் உட்படுத்துறாங்களே தவிர நேரடி போர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே அடிச்சாட்டாங்க ஓவரால் எல்லா மார்க்கெட்டும் தாலி, எவனாலையும் எந்த வியாபாரமும் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா எந்த காலமாக இருந்தாலும் இந்தியா மேலே யாரும் போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ அது நான் இங்கே என்னன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைம். இதுக்குலாம் போய் யாருப்பா கேஸ் போகிறது, இதுக்கு யாருப்பா கேட்கறது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கற்பாம் பூஜை எடுத்துச்சு சாப்பிடு, இன்னைக்கு ஆடு கோழியில கூட தான் செத்துருக்கு, அதெல்லாம் சாப்பிட்றோமே அப்படின்ற மாதிரி நம்மளை நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய சூழல், அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கட்டம் தான். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அடி தாங்க முடியாம தான் நிறைய பேர் ஆட்டி வரும். ஆமாங்களா? ரொம்பவுமே இவனை என்னடா பண்றதுன்னு சொல்லி ஒரு அவனே நம்மள ஒரு பெரிய ஆகிடுவான். இவன் அப்படி இப்படி அப்படியே நான் உன்னை நினைச்சதே இல்லையாடா, நீ ஏன்டா நீ இந்த அளவுக்கு நினைக்கிறன்ற அளவுக்கு அவங்களுடைய பயம், அந்த எண்ணங்கள் நம்ம மேல இருக்குன்னும் போது நம்மள இந்த சமூகத்துல நம்ம செயல்படணும் அப்படின்ற கூட்டு சக்தி தான், முழு சக்தி தான் அந்த மாதிரியான விஷயம். அப்போ கண்டிப்பா தகவல் உரிமை சட்டம் பண்ற எல்லாருமே நுகர்வோர் சார்ந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த போர் குணம் இருக்கக்கூடியவங்களால தான் அதை சரி பண்ண முடியும். நீங்க நம்ம வெறும் அரசு அலுவலர்களையே மட்டும் நம்ம அது நல்ல விஷயம் தான், நம்ம நாட்டை சுத்தப்படுத்தணும். பட் ஆனால் கடைக்காரர்கள், வணிக நிறுவனங்கள் இவங்க கொடுக்குற ஃபண்டு தான் அங்கேயும் போகுது. இன்னைக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு கடை ஓகேன்னு சொல்லி FSC சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான். அவன் சரியான சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாக்கா அந்த கடையில சரியான உணவு முறை இருந்திருக்கும், சரியான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். எங்கெல்லாம் எந்த கடையில கேப் போட்டிருக்கான், எந்த கடையில் க்ளவுஸ் போட்டிருக்கான், அதெல்லாம் இல்லை இல்லையா? பேசிக்கே இல்லை. அதே போல எல்லா இடத்துலையும் ஃபுட் சேஃப்டி FSI சர்டிஃபிகேட் மாட்டிருக்கணும். எந்தெந்த கடையில மாட்டியிருக்காங்க? எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் ஏசி போட்டிருக்கணும். எந்த மெடிக்கல் ஷாப்ல ஏசி போட்டிருக்காங்க? டேர்ம்ஸே இல்லை இல்லையா? அதுதான் அந்த பேசிக். நம்ம நுகர்வோர் சார்ந்த, நம்ம மனிதன் வாழக்கூடிய அடிப்படை சார்ந்த விஷயங்களுக்கான சட்டங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இதை பதிவு பண்றதுக்கும், இதை சொல்றதுக்குரிய காரணமும், இந்த போர்க்குணம் அங்க இருந்ததுனாக்கா நாடு இன்னமும் அதிகப்படியான சுத்தத்தை ஏற்படுத்தும், அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தும். நம்ம உள்ளூர் கடை தானே, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன கடையில போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட தான் நம்ம பேசி ஆகணும். இப்படி பண்ணுனா நம்ம அவர்கிட்ட தான் ஊக்கப்படுத்த முடியும். அப்பதான் மாற்றங்கள் ஏற்படும். பரவாயில்ல, இந்த ஊர்ல இப்படி ஒரு கடையில இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தான் நாளைக்கு பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பேசிக்காக இருக்கும்போது ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் மேலே நம்ம அந்த நுகர்வோர் சார்ந்த விஷயங்களை, பிரச்சனைகள் எழுப்ப ஆரம்பிச்சோம்னாலே எல்லா ஊரில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சர்வசாதாரணமாக மாறிடும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் போத்தீஸ், சிவாடெக்ஸு, பில்லுக்கு அதிகமாக, அதாவது பார்பிக்யூன்னு தெரியும் அந்த கடை, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் மேலே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். அவங்களும் தொடர்ந்து அந்த வழக்கு நடத்தியிருக்காங்க. அந்த வழக்கில் நம்ம வெற்றி நட்டுருக்கோம். இது எல்லாமே என்னன்னாக்கா அவங்களுடைய சேவை குறைபாடு. ஒரு பேக் பார்சலுக்குன்னு ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. அவங்களுடைய பிராண்ட் அதில் போட்டு அந்த சர்வீஸ் சார்ஜுக்கான பணத்தை நம்ம கட்டி அந்த பொருளை வாங்குறோம். அப்போது நம்ம காசில் அவங்கள நம்ம விளம்பரப்படுத்தணும். சரிங்களா? இது ஒரு மிஸ்லீடிங். அதே போல் ஒரு தவறான விளம்பரம். ஒரு பொருள், இந்த பொருள் சாப்பிட்டாக்கா ஐட்டாயிடுவாங்க, குண்டாயிடுவாங்க, எடையை குறைச்சிருவாங்க. இதெல்லாம் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட். நம்ம நாட்டில் இதுக்கும் சட்டம் இருக்குது. ஒரு தவறான விளம்பரத்தின் மூலமாக நம்மளை ஒரு உந்துப்படுத்தி, அது நம்ம சொன்ன இல்லைங்களா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை வச்சோ, ஒரு சினிமா நடிகர்களை வச்சு விளம்பரப்படுத்திட்டாக்க நம்ம உடனே வாங்கிடுவோம். எத்தனை பேர் நம்ம ஹார்லிக்ஸ் பாட்டில் பின்னாடி பக்கத்தில் படிச்சிருக்கோம். எவ்வளோ உடம்பு சரிதாகாதவங்களுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அதில் பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைங்க, வயசானவங்க சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது மூணு தவிர்த்து வேறு யாரும் அதை சாப்பிட போகிறா? சரிங்களா? பிரிச்சு பாருங்க. பின்னாடி பக்கம் இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்க. 2009 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா விளம்பரத்துலையும் கீழே பார்த்தீங்கன்னா இது கற்பனை காட்சி மட்டுமே வரும், கண்ணுக்கே தெரியாது. இது எல்லாமே ஆக்ட்ல இருக்கு. பட் ஆனால் அதை எதையுமே நம்ம கேட்டுக்கிறதுல கண்டுக்கிறது. அதான் விளைவு தான் பின்னாடி வரக்கூடிய சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய அந்த பிரிவினை ஒரு அழிவு தான், அழிவு நோக்கி போகக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் தாண்டி இந்த மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க அந்த எந்த நாம்ஸையுமே எதையுமே பெருசாக பயன்படுத்துறது கிடையாது. இப்போ மேகி பேன் பண்ணது எவ்வளோ பேருக்கு தெரியும், அது எவ்வளோ சீக்கிரமாக திருப்பி ரிட்டர்ன் வந்ததும் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்ம இந்த ஆட்டியை சார்ந்த போர் வீரர்கள் தான் நுகர்வோர் சார்ந்த விஷயத்தையும் கையில் எடுக்கணும். இது எடுத்து பண்ண தான் இதுக்கான மாற்றங்கள் நிறைய வரும்.
ஒரு கடையில் ₹1 எம்ஆர்பி விட அதிகமாக வச்சதுக்காக ₹1,00,000 அந்த கடைக்காரன் ஃபைன் கட்டுறான். சரிங்களா நமக்கு? அதே போல் ஒரு ஹோட்டல் கடையில் சமையல் அறையில் போய் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக எல்லாமே டேமேஜ் ஆகும், ரொம்ப அசிங்கமாக எண்ணெய் படிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. அந்த எண்ணெய் படிஞ்ச விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை கரண்டி தோசை கல்லில் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஸ்லோ பாய்சன். ஃபுட் சேஃப்டியோட ஆக்ட்ல தெளிவாக சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த கடையிலையுமே இருக்கக்கூடாது. டெய்லி க்ளீனாக இருக்கும், க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். கடையோட கட்டமைப்புகள் நல்லா இருக்கும். நிறைய பேக்கரியிலும் பெருச்சாளி ஓடும், பூனை ஓடும், நாய் ஓடும். நான் பார்த்தேன். அது எல்லாமே அஃபென்ஸ், ஆக்டுக்கு எதிரான விஷயம், சட்டத்துக்கு புறமா நம்ம உடல் நலத்துக்கு எதிரான விஷயம். இது எங்கேயுமே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். நாமளும் அந்த பூனைக்கு நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டு பேசிட்டு வந்துடும். அப்போ இது எல்லாமே நம்ம உயிருக்கும் உடலுக்கும் நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் எதிரான ஒரு விஷயம். சட்டங்கள் சொல்லியிருக்கு, நிறையவே சொல்லியிருக்கு. ஆனால் அதை எதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல. அதே போல பொதுவான இடங்கள், நகர் அழகு சீர்குலைதல் தடை சட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா? இந்த சட்டத்தின் கீழே எங்கேயுமே போஸ்டரோ பேனரோ செவரோட்டிங்கோ செவரில் பெயிண்டிங்கோ எதுவுமே பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில், இந்த ஆக்ட் கீழே. ஆனால் அதை யாருமே நாமளும் கண்டுக்கிறதில்ல, அவங்களும் கண்டுக்கிறது. தமிழக நகர்ப்புற அழகு சீர்குலைதல் தடை சட்டம். இதுக்கான சட்டம் சார்ந்த இது மாதிரியான சிறு சிறு சட்டங்கள் சார்ந்த புத்தகங்கள் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில். அதனால தான் நம்ம ஒரு சில சட்டங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீதிமன்ற விதிக்கு இருக்கக்கூடிய DK பாசு வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு கூடிய ஒரு வழக்கில் ஒருத்தரை கைது பண்ணணும், ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னாக்க ஒரு 11 கட்டளைகள் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க. வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் வந்து நேம் பேட்ச் இருக்கணும், அவர் யூனிஃபார்மில் இருக்கணும், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி காட்டணும். இந்த மாதிரியான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு 11 கட்டளைகள். இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் சின்ன சின்னதாக புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த புக்குக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த புக்கை வெளியிட்டதுமே நம்ம நல்வேணி விஸ்வராஜனார் அவர்கள் ₹10 இயக்கம் தான். இந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு உந்து சக்தி. உங்களுக்கு எல்லாம் எப்படி இப்போ புதுசாக ஒரு ஆர்டிஐயில் வரப்போ ஒரு விஷயங்கள் செயல்படுறதுக்காக ஒரு உந்து சக்தி இருக்கும், அது போல அப்போது நம்ம ஆர்டிஐயோடு சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலவெண்டான சட்டங்கள், மக்களை சார்ந்த விஷயங்கள், மக்களை சேஃப்டி பண்ணக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து செய்யணும். அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் வந்து மக்கள் உண்மையிலேயே பெருமைப்படுவாங்க. உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் உங்களை நினைக்கும் போது இந்த விஷயத்துக்கு கூட இப்படிலாம் சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா, இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தா நான் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு கிளாஸஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு நான் புரிதல் ஏற்படுத்தும். இந்த மாதிரி இன்னும் அடிப்படை மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டங்கள் சார்ந்த விஷயம் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டை சார்ந்து இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் போட்டு ஒரே தப்பு அழுதுனோம்னாலும் யாருக்குமே அது புரிதல் இருக்கக்கூடிய விஷயம் இருக்காது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த இடம் போகும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் கற்றுக்கும் போது இந்த புதிதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். புதுசாக முதல் முறை பார்க்கும்போது புதுசாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பல ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள். பல முறையாக அவங்கள ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆக்டை நம்ம ஒரு சில டைமில் ஒரு சில எஃப்ஐஆரில் பார்த்தோம்னாலே வித்தியாசமாக இருக்கும். என்னடா இப்படிலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ரெகுலராக போடக்கூடிய விஷயங்கள். ஒரு சில எஃப்ஐஆர் கண்டென்ட்லாம் படிச்சிங்கனாக்கா ஒரு 100 எஃப்ஐஆர் படிச்சிங்கனாலும் ஒரே ஸ்டோரியே தான் எல்லா காவல் நிலையிலும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருப்பாங்க. அது ரெகுலராகவே அவங்க பிளான் பண்ணி ஒரு குற்ற கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்கனாக்கா முதல்ல நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு ஏற்படுறது பயம் பதட்டம் தான். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை இடங்களில் பார்த்துருப்போம், காவல் நிலையத்தில், விஓ ஆஃபீஸில், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியே செருப்பு கல்வி விட்டுட்டு போகிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஆமாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் இவங்களுக்கு இன்னும் அந்த அடிப்படை சட்டத்தை நம்ம புரிய வைக்கணும், இன்னும் ஏன் நம்ம பின்னாடி இருக்கோம், இன்னும் நம்ம முன்னாடி போய் அவங்களுக்கு ஏன் சொல்லித்தராமல் இருக்கோம் அப்படின்ற உணர்வு எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு. அதனால் நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. நம்ம ₹10 இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி இதுதான். ஏன்னா எல்லாரும் யாரும் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கும். இங்கே வந்து ஒரு அறிமுகம், ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குமான ஒரு பழக்க வழக்கங்கள், நிறைய வித்தியாசம் இங்கே மாறும். ₹10 இயக்கத்தை பொறுத்தவரை மற்ற அமைப்பு மாதிரி ஒரு மூடி மறைச்சி பேசக்கூடிய விஷயமோ மறைச்சி வச்சு காட்டக்கூடிய விஷயமோ எதுவுமே இங்கே இருக்காது. எல்லாமே ஓப்பன் டு ஓப்பன் டாக், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அறிமுகமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் இங்கேருந்து வெளியூர் எங்கே போனோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடையும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர்களோடையும் நம்ம பேச முடியும், அவங்களோட தொடர்பு கிடைக்கும், உடனுக்குடனான ஒரு உதவி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் சொன்னக்கூடிய ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையும் ஒரு ஆத்ம திருப்தியும் எங்களுக்கு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வரும்போது கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றை பற்றி ஒரு பிரீஃபான ஒரு விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துருக்கூடிய நோக்கம் ஆர்டிஐ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி நம்ம கொஞ்சம் இது பிரேக் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஷார்ட்னு சொல்லிட்டா அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் உங்களுக்கு பயிற்சி தேவைன்றதை தபால் மூலமாக அனுப்புங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி நம்ம தயார் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க.
தமிழ்நாடு முழுக்க ஏதாவது ஒரு அந்த பாய்லர் இருக்கிறதுலையே பாய்லர் வந்து பால் பாக்கெட்ட பாய்லர் வச்சு காத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தணும். கண்டிப்பா எங்கள் பகுதியில் நாங்கள் போஸ்ட் எடுத்துட்டோம். ஆனால் அது நல்ல எப்போதுமே கேட்டேன். உணவு பாதுகாப்பு கேட்டால் நாங்கள் பண்ண மாட்டோம். கலெக்டர் ஆடுவாங்க, அங்கே ஆடுவாங்க. நாங்கள் பண்ணவும் கூடாது. ஏதாவது காப்பீடு தெரியல. ஆனால் இது பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும். பால் பாக்கெட் எடுத்து பிடிச்சது நேரம் எல்லா சந்தேகங்களும் சாயந்தரம் 5 மணிக்கு அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிச்சிட்டே வாங்க. சந்தேகங்கள் எல்லாமே 5 மணிக்கு 5 மணிக்கு சந்தேகங்கள் நேரம் ஆரம்பிக்கிறோம். கடைசி நபரா நான் இங்கிருந்து போக போறேன். சீனிவாசன் நானும் கடைசியா இங்கிருந்து போக போறோம். உங்களுடைய எல்லா சந்தேகத்தையும் தெளிவு மட்டும் தான் போக போறோம். இங்கிருந்து போகக்குள்ள சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகம் உள்ளவங்கள பொருட்படுத்த முடியுமா? அதனால போகக்குள்ள சந்தேகம் இல்லாமல் போயிடும். நன்றி சார். நீங்க கடைசி தான். உங்களை மேடையில் உட்கார வச்சதே கடைசி தான். நிறைய எப்ப முடிச்சீங்க? ஏன் அவ்வளவு வேகம் முடிச்சிட்டீங்க? நன்றி சேதுபதி மாரியப்பன் அவர்களே. சேதுபதி மாரியப்பன் ஒரு செய்தி சொன்னார். நுகர்வோர் நீதிமன்றங்களை எளிமையாக நாடலாம்ட்டு. நம்ம அக்கா செல் வச்சுக்கலாங்க, மொபைல் கையில் வச்சுக்கீங்களா? உதவியாளர் நம்ம பொதுச்செயலாளர் இருக்கா? செல்லு வேலை அவ்வளோ இருக்கா? நீங்க வாங்கிட்டு செல்போனுடைய விலை அவ்வளவு. நம்ம கீதாஞ்சலி அக்கா 24,000 ரூபாய் போட்டு சீனிவாசன் கம்பெனியில, நம்ம சீனிவாசன்ல சீனிவாசன் செல்போன் கடையில வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு போட்டு? காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம சேதுபதி மாரியப்பன் சொன்ன மாதிரி பில்லு வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. பில் வாங்கிட்டு தான் வர கடையில செல்போன் வாங்கணும், பில் வாங்கணும்ல. இந்த செல்லு சரியா வேலை செய்யல. சொன்ன மாதிரி சரியாக ஸ்பீடா வேலை செய்யல. நெட்டு கனெக்ஷன் வரல. அக்கா சீரியல் பார்க்கலான்னு போனா சீரியல் பார்க்கலான்னு போனா ஸ்போர்ட்ஸ் ஓடுது. ஸ்போர்ட்ஸ் பார்க்கலான்னு போனா சீரியல் ஓடுது. தமிழ் சேனல் போட்டா ஹிந்தி சேனல் போயிடுது. பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் பார்க்கலாம்னு பார்த்தா கலர்ல தெரியுது. கலர்ல சீரியல் பார்க்கலான்னு பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. வீடியோ எடுக்கலான்னு போட்டா போட்டோ எடுக்குது. போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எதுவுமே எடுக்க மாட்டேங்குது. அக்கா டென்ஷன் ஆயிடுவாங்களா இல்லையா? கோவம் வருமா வராதுல்ல? அடுத்து என்ன செய்வாங்க? செல்ல தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. அருண்கல்சாமி என்ன தான் சொல்றாரு, தூக்கி போட்டு உடைச்சிட்டு அடுத்த செல்ல வாங்குறது விட்டுட்டு. அதான் என்ன அண்ணா எப்பயும் கொஞ்சம் வேகமா இருக்கு, புதுக்குட்டிக்காரர் வேகமா இருப்பாரு. என்ன பண்ணுவாங்க? செல்போன் கடையில் கொண்டு போய் கொடுத்து என்ன கேட்பாங்க? என்ன சரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5ஆவது முறை சரியாகவே இல்லை. என்ன செய்வாங்க? அடுத்து என்ன? கோர்ட்டுக்கா? ஏன்னா எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நம்ம குழப்பை யாருமே பார்க்கறது. எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனா நம்ம குழப்பை யாரும் பார்க்கறது? சொல்லுங்க. 10 ரூபாய்க்கு எப்பயுமே கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லாது. இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு ஏற்ற மலையாக கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா? ஊழல் தேச விடுதலை சட்ட ஆயுதம் வேணும்னு சொல்லிட்டோம். கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டோமா? சொல்லவே மாட்டோம். எப்போ கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம்னா 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை அருண்கல்சாமி போன்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களாம் நிறைய கோர்ட்டுக்கு போயிட்டு திட்டு வாங்கியிருக்காங்க. அருண் நல்லா திட்டு வாங்கிங்களா? ஆமா. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு திட்டு வாங்குவாங்க. எப்போ நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும்னா, இந்த பிரச்சனை பொது பிரச்சனை போராடி பார்த்தோம். 2000 பிரச்சனை போட்டு பார்த்தோம். 2-3 வருஷமா போராடி பார்த்தோம். எல்லா வகையிலையும் சட்ட ஆயுதம் ஏற்றி பார்த்தோம். ஒன்னும் வேலையான சார், நாங்க தோத்துட்டோம். இனிமேல் எங்க தோல்விய வெளியில சொன்னா அசிங்கமா போயிடும். என்ன செய்யலாம் பார்த்தா, மூட்டை கட்டி கொண்டு போய் கோர்ட்ல போட்டுட்டு, மூட்டை கட்டி கொண்டு போய் கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு நம்ம குழப்ப பார்த்தா கேஸ் பெண்டிங்ல இருக்கும். யாரோ ஊர்ல எப்ப அருண்கல்சாமி அந்த ஓட ஆக்கிரமிப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்டா சொல்லலாம், ஹைகோர்ட்ல கேஸ் பெண்டிங், கேஸ் பண்ணி தீர்ப்பு ஆகட்டும் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழப்ப பார்க்க போறதுக்கு, தோல்வி எடுத்த பிறகு தோல்வியை மறைப்பதற்கு, மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு, இந்த பிரச்சனை பொறுமையா ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு நம்ம கிடைக்கிற ஒரே அட்டாளி, ஒரே பலன் நீதிமன்றம். இதை 10 ரூபாய்க்கு தொடர்ந்து வழிகாட்டிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வெற்றிகரமா நீதிமன்றம் பயன்படுத்தின வழிகள் இருக்கு. அதை மத்தியானம் சாப்பாட்டு பிறகு சொல்லுவோம். செல்போன் பிரச்சனை வந்தாலும் 5-6 மணி கொண்டு போய் அக்கா வந்து செல்போன் கடையில தங்கச்சி அக்கான்னு சொல்லிட்டேன்.
அக்கா கோச்சிக்கோங்க. பட் போய் செல்போன் கடையில் கொடுத்தாங்க, ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் கொடுத்தாங்க, சர்வீஸ் சரியா செஞ்சு தரல. அடுத்து கடைசியாக போவோம் என்ன கேட்பாங்க, ஏப்பா 24,000 ரூபா போட்டு செல்போன் வாங்கியிருக்கிறேன், சரியா வேலை செய்யல, ஒன்று என் காசு திருப்பி கொடுத்துரு, இல்லை நல்ல செல்ல கூட. அப்படி கேட்குற உரிமை அக்காவுக்கு இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம கேட்போம். கடைக்காரன் என்ன சொல்லுவான், சீனிவாசன் செல்போன் கடைக்காரன் என்ன சொல்லுவாரு, அக்கா இந்த செல்போனு சீனாக்காரன் செஞ்சது, கொரியாக்காரன் தயாரிச்சது, நான் ஒன்றும் தயாரிக்கல, நான் வாங்கி வித்தேன், எனக்கு 500 ரூபா கமிஷன் கிடைச்சிச்சு, அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. 10 முறை சர்வீஸ் அனுப்பணும், 4 முறை சர்வீஸ் அனுப்பணும், ஒன்ன மாதிரி 5-6 பேருக்கு செல்லை வாங்கிட்டு இனிமேல் இந்த செல்லே வாங்குறதுல நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் செல்லை இடையில விற்கிறதுல முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணி அவன்கிட்ட காசை வாங்கிக்க, என்னை ஆள விடுக்கா, என் கமிஷன் 500 ரூபா தாங்க எனக்கு வந்துச்சு, 24,000 ரூபாக்கா, என் கடையை விட்டா கூட போகாதுங்க, என்னை ஆள விடுக்கான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா நம்ம சீனிவாசன் செல்போன் கடைக்காரங்க. இப்போ அக்கா அடுத்து என்ன செய்யணும்? ஏன்னா கீதாஞ்சலிக்கு தீர்வு என்னங்க? நுகர்வோர் பின்னாடி யாரும் சொன்னீங்க, யார் சொன்னது நுகர்வோர்னு? அருங்கன்சன் முடிச்சிட்டாரு. அவர் லைட்டா ஒரு தூக்கம் போட்டாரு. காலையில நீ டீ வாங்கி கொடுத்து கூட்டு உட்கார வச்சவரு, ரொம்ப நேரம் அறுத்த உடனே லைட்டா ஒரு தூக்கம் போட்டவரு கன்சூமர் கோர்ட் ஏற்றி உட்காந்துட்டாரு. நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம், எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, போகவும் கூடாது. ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை, லீகல் நோட்டீஸை, வக்கீல் நோட்டீஸை அனுப்பணும். இது யார் வச்சு அனுப்பலாம்? வக்கீல் நோட்டீஸை, லீகல் நோட்டீஸை யார் வச்சு அனுப்பலாங்க? வக்கீல் வச்சு தான் அனுப்பணும். வக்கீல் வச்சு தான் அனுப்பணும். கொஞ்சம் மாத்திக்க. இதோட பெயர் சட்டப்பூர்வ அறிவிப்பு, லீகல் நோட்டீஸ். நாம் வந்து கிராமத்துல எளிமையா படிச்சவங்க படிக்காதவங்க பெரிய அதிகாரத்தில் எல்லாருக்கும் வக்கீல் நோட்டீஸ் சொல்லி பழகிட்டோம். இந்த வழக்கறிஞர் அறிவிப்பு வக்கீல் நோட்டீஸ் பெயர் லீகல் நோட்டீஸ், சட்டப்பூர்வ அறிவிப்பு. யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அனுப்பலாம். யார் வேண்டுமானாலும், ஆமா, யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இந்த அறிவிப்பை, சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பலாம். யாருக்கு அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப செல் வித்தது யாருங்க? சீனிவாசன் செல்போன் கடைக்காரர் வித்தாரு. செல்போன் தயாரிச்சது யாரு? சீனாக்காரன். அவனுக்கு இந்தியாவில் இங்கே ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருக்கு. நெட்ல போய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் அலுவலகம் போய் கிடைச்சிடும். இவங்க 2 பேருக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பணும், ஒரு கடிதாசி ஒன்று அனுப்பணும். அந்த கடிதாசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, எவா செல்போன் ஒன்று வாங்கினேன் சீனிவாசன் கடையில், 1வது நாள் சீனிவாசன் 24,000 ரூபாய் காசு கட்டி செல்போன் வாங்கினேன். செல்போன் வாங்கினப்ப நீ சொன்ன மாதிரி எதுவுமே செல்போன்ல இல்ல, தப்பா செல்போனை இருந்துச்சு, காசு கொடுத்த அந்த பணியாரமா இல்ல, சரி பண்ண சொல்லி வாங்கிட்டு கொடுத்தேன். 4 முறை கொடுத்தேன், 4 முறை நீ சரியா சரி பண்ணி தரல, என்னை கடுப்பாக்கிட்ட, டென்ஷன் ஆகிட்ட, மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்ட. என்ன உளைச்சல்? மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்ட. வீட்டுல என் பையன் திட்ட ஆரம்பிச்சான். ஹோம்ஒர்க் பண்ணலான்னு நெட்ல புத்தகத்தை டவுன்லோட் பண்ணா அது வேற ஏதோ வந்து கடுப்பாகிடுச்சு. டவுன்லோட் ஆகவே இல்லை, செல்போன் உள்ளாரியே போகல. ரொம்ப கடுப்பாகி என் பையன் என்னைய திட்டான். ஏமா, தமிழ்நாட்டுக்கே நீ பெரிய தலைவர், காஞ்சிபுரத்துல போய் மீட்டிங் நடத்திட்டு வர, சேலத்துல போய் கலெக்டர் ஆஃபீஸ் சிங்க மாதிரி கஞ்சிக்கிற, ஒரு செல்போன் வாங்க உனக்கு தெரியலையம்மா அப்படி திட்டி என்னைய அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். என் மானமே போச்சு, மரியாதையே போயிடுச்சு. ஒழுங்கா இந்த செல்போனை எடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு என் காசை திருப்பி கொடுத்துரு, இல்லை அப்படின்னா உன் மேல நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். எந்த கோர்ட்லன்னு சொல்லக்கூடாது, எந்த கோர்ட்லன்னு சொல்லக்கூடாது, நீதிமன்ற சட்ட நடவடிக்கை எடுத்துருவேன். எனக்கு மன உளைச்சல் உருவாக்கிட்டல, டென்ஷன் ஆகிட்டல, என் மானத்தையே வாங்கிட்டல, உன் மேல நஷ்டடி கேட்டு கேஸ் போட்டுருவேன். எவ்வளவு நஷ்டடி கேட்கறாங்க? செல்போன் 24,000, எவ்வளவு நஷ்டடி கேட்கறாங்க? என்ன ஒரு வாடி சொன்னவர் ஏத்துறீங்க, ஒரு வாடி சொன்னவர் ஏத்துறீங்க, தைரியமா ஏத்துறீங்க, தைரியமா ஏத்துறீங்க. எந்த பரிசு தர போறோம்? ஏன் ஒரு வாடி சொன்னது யாருங்க? யாரு வந்தீங்கன்னா பரிசு தரும், கேட்கலாம், ஒரு கோடி கேட்கலாம், தப்பு இல்லை. என்ன பேசுங்க, உட்காந்துட்டே பேசுங்க. 1 லட்சம் ஏன் செல்போன் 24,000 என்ன செலவு? டீ பிஸ்கட் சாப்பிட்டதா? ஓகே, மற்ற செலவுலாம் கம்மி தான். தபாலில் தான் கேஸ் அனுப்ப போகிறோம். தபாலுக்கு 30 ரூபா தான் ஆகும்போது நீங்களே கேஸ் போட்டதுனால பஸ் பேர் தான் உங்களுக்கு நஷ்டம், அதெல்லாம் வாங்கிக்கலாம். மன உளைச்சல் ஆச்சு இல்ல, மானம் போச்சு இல்ல, மரியாதை போச்சு இல்ல, வீட்டுல பையனே திட்டான்ல, நீ எல்லாம் ஒரு பெரிய தலைவராமான்னு கேட்டான்ல, எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கு. எத்தனை நாள் தூங்காம இருப்பாங்க, செல்போன் பார்க்கணும்னா பிபி ஏறிச்சு இல்ல, அதுக்கு நஷ்டீடு எத்தனை லட்சம் கேட்கலாம்ல. அதனால 1 லட்சம் கம்மினேன். அந்த ஒரு கோடி சொன்ன ஒரு பரிசு தரலாம், ஒரு புத்தகம் பரிசு தரலாம் பார்த்தா அவர் ஏந்திரிக்க மாட்டாரு. அப்புறமா ஏந்திரிக்க உங்களுக்கு பரிசு தரேன். 1 கோடிலாம் பத்தாதுங்க, கொஞ்சம் அதிகமாக கேளுங்க. அன்பு சார்லஸ்
இந்தியா முழுவதும் மிதிவண்டியில் பயணம் செய்த அன்பு சார்லஸ் சொல்லுங்க. அருண் அருண் எவ்வளவு கேட்கலாம்? 2 கோடி கேட்கலாம். மோகன்ஜி கடந்த ஆண்டு 10,000 மாற்றி அனுப்பிய மாவீரனே எவ்வளவு கேட்கலாம்? நஷ்டீடு 5 கோடி ரூபாய் கேட்கலாம். ஜோரா கை தட்டுங்க. பையில புத்தகம் எடுங்க. புத்தகம் வாங்க, மேடைக்கு வாங்க. மோகன்ஜி மேடைக்கு வாங்க. 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்கலாம் என்று சொன்ன மாவீரன் மோகன்ஜி அவர்களுக்கு மனு ஆயுதம் புத்தகத்தை சேதுபதி மாரியம்மன் பரிசீலிக்கின்றார். இப்பேச்சும் 1 கோடி கேட்ட வந்தீங்கன்னா ஒரு பரிசு உண்டு. 1 கோடி கேட்டீங்கல்ல, சொன்னீங்கல்ல, யார் வேணா வந்து வாங்கிக்கலாம். யார் சொன்னது? பக்கத்துல கூட எழுப்பிடுங்க. இந்த 4 பேருக்கு தான் யாரும் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசு உண்டு. யார்? நீங்களா? வாங்க. சரி, வந்துரு. சங்கீத வண்டி சொல்ல யார் சொன்னது? நீ தானே? வாங்க. எல்லாம் சேலத்து அவருக்கு ஒரு புத்தகம் பரிசு. 1 கோடி ரூபாய் சொன்னேன். எழுந்து வராத மாவீரன் சார்பாக சங்கீத வண்டி வாங்கிக்கிறார். அவர் தான் சொன்னாரு, தங்கிட்டாரு. $5 கோடி ரூபாய் கேட்கலாம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பியாச்சு. எவ்வளவு நஷ்டம் கேட்டு செல்போன் திருப்பி வாங்கிக்கணும். செல்போனுக்கான காசு 24,000 திருப்பி கொடுத்துடணும். அதுக்கான செலவு கொடுத்துடணும். டென்ஷன் பண்ணல, மன உளைச்சலாக்கிட்டல, மான மரியாதை வாங்கிட்டல, அதுக்கு நஷ்டீடு எவ்வளவு? 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுத்துடணும். இதெல்லாம் 15 நாள்ல எனக்கு செட்டில் பண்ணிடணும். 30 நாள் செட்டில் பண்ணிடணும். 60 நாள் செட்டில் பண்ண நீங்க முடிவு பண்ணலாம். 7 நாள், 5 நாள், 30 நாள், 45 நாள். அதை உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியான நாள் சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் 7 நாள் ஆச்சும் வாய்தா சொல்லி ஒரு கடிதத்தை பதிவஞ்சல் அனுப்பணும். என்ன அஞ்சல்ல? ஒப்புயர்க்கூடிய பதிவஞ்சல்ல ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறோம். இந்த கடிதத்தை பெற்றவுடன் சீனிவாசன் செல்போன் கடைக்காரர் என்ன பண்ணுவார்? என்ன அவர் போய் ஒரு ரெக்கார்டு கொடுப்பாரு. நாம தான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டோம்ல, மாடல் சொல்லணுமா மாதிரி எழுத வேணா அப்படியே மனசுல எழுதிங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிறீங்க, கலர் இங்கில் எடுத்துறீங்க. கலர்ல பச்சை கலர், சிவப்பு கலர், ப்ளூ கலர் இருந்து என்ன கலர் பேனா எடுத்துங்க, அந்த கலர் தவிர வேற ஒரு கலர்ல லீகல் நோட்டீஸ் சட்டப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு தலைப்புல சொல்லிடுங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப லீவ் லெட்டர் எழுதணும்ல, விடுமுறை கடிதம் எழுதணும்ல, தலைப்புல லீவ் லெட்டர் போடணும்ல, அந்த மாதிரி சட்டப்பூர்வ அறிவிப்பு லீகல் நோட்டீஸ் அப்படின்னு ஒரு கலர் பேனால பச்சை கலர்ல, சிவப்பு கலர்ல, வேற ஏதாவது டிஃபரெண்ட் கலர்ல எழுதினீங்க. அடுத்து அனுப்புனர் உங்களுடைய பெயர், முழு முகவரி, கடிதம் போட்டா போஸ்ட்மேன் கொடுத்து உங்க வீட்டுல தர மாதிரி முழுசான முகவரி. பெறுநர் 1 சீனிவாசன் செல்போன் கடை, உரிமையாளர் சீனிவாசன் செல்போன் கடை, முகவரி தபால் போட்டா போய் சேர்ற மாதிரி முகவரி. 2 சீனாக்காரன் செல்போன் கம்பெனியுடைய முதலாளி, அந்த அட்ரஸ் நெட்ல இருக்கும், தபால் போட்டா போற மாதிரி நெட்ல இருக்கிற அட்ரஸ் எடுத்துட்டு அந்த முகவரி. அன்புடையர் வணக்கம், ஐயா வணக்கம். இந்த மாதிரி வாங்கிட்டு செல்போன் ஒண்ணு சீனிவாசன் செல்போன் கிடையாது, கொரியா கம்பெனியா சீனா கம்பெனியா செல் ஒண்ணு 24,000 ரூபாய் காசு கொடுத்து வாங்கினேன். இந்த தேதியில வாங்கின பில்லு பத்திரமா கையில வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து 2வது பேரா, இந்த செல்லுல இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு, நீ சொன்ன மாதிரி இல்ல, செல்லு தப்பா என்னைய கடுப்பேத்திடுச்சு. இது 2வது பேரா. அதுக்கடுத்து 3வது பேரா, இந்த செல்லுல பிரச்சனை வந்ததுனால சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்தேன். 6 முறை சர்வீஸ் கொடுத்து 4 முறை சர்வீஸ் கொடுத்தேன். இந்த தேதியெல்லாம் சர்வீஸ் கொடுத்தேன், இந்த இடத்துல போய் சர்வீஸ் கொடுத்தேன், உன்னுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்தேன், ஒரு செல்லு வித்த கடையில கொடுத்தேன், இவன் சரியா சர்வீஸ் தரல, முழுசா சரியா வரல அப்படிங்கிறது அடுத்த பேரா. அதுக்கு அடுத்த பேராவிட இந்த மாதிரி உன் செல்ல நீ தப்பான செல்லு கொடுத்தனால என் மானம்லாம் என் புள்ள திட்டி, என் பையன் திட்டி என்னை மான மரியாதைலாம் வாங்கிட்டான். எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. தூக்கத்துல கூட நடுராத்துல ஏந்திருச்சு. செல்போன் ஒருத்தன் 24,000 ரூபாய்க்கு இப்படி கொடுத்தேனே, அசிங்கப்படுத்துறானே, அவமானப்படுத்துறானே, தூக்கத்தையும் எடுத்து பிடிச்சிருக்கு செல்லு. இப்படிலாம் எனக்கு மன உளைச்சலை உருவாக்கிடுச்சு. என்ன உளைச்சல்? மன உளைச்சலை உருவாக்கிடுச்சு, என் தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. அடுத்த பேரா, இந்த செல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற செல்லுனால திருப்பி வாங்கிக்குவோம். செல்லு நீயே திருப்பி வாங்கிக்க, என் காசை கொடுத்துற, இதுக்கான செலவு திருப்பி கொடுத்துற, சர்வீஸ் சென்டருக்கு போன பஸ் பேர்லாம் உள்ள திருப்பி கொடுத்துற. மன உளைச்சலுக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டீட்டை கொடுத்துரு. இதெல்லாம் 5 நாள்ல, 7 நாள்ல, 30 நாள்ல, 45 நாள்ல, 60 நாள்ல நீ எனக்கு பதில் சொல்லிட்டு முடிச்சு தரணும். இல்லை அப்படின்னா நான் உரிய நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்படியான நடவடிக்கையை எடுத்துருவேன். அதுக்கு அவர் எல்லா செலவையும்
நீ தான் தரணும் அப்படிங்கிறது எழுதிட்டு மிரட்டலாக இல்லாமல் எச்சரிக்கை வகையில் இல்லாமல் ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதுனா எப்படி பொறுமையா நிதானமா சொல்லுவீங்களோ, ஒரு பெரியவங்களுக்கு வயதுல பெரியவங்களுக்கு கடிதம் எழுதுனா எவ்வளவு நிதானமா அன்பா சொல்லுவீங்களோ, அந்த மாதிரி இந்த செய்தியை நான் சொன்ன மாதிரி இல்லாம அன்பா பாசமா மிரட்டலாக இல்லாமல் எச்சரிக்கையாக இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த தீர்வை நான் கேட்கிறேன், ஒழுங்கா செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையாக ஒரு கடிதத்தை அனுப்பணும். மறக்காம கையெழுத்து போடணும், மறக்காம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும், மறக்காம கையெழுத்து போடுறது எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து வச்சு பதிவத்தில் அனுப்பிடணும். 7 நாள்ல 15 நாள்ல 30 நாள்ல அவர் உங்களுக்கான பதிலை சொல்வார்கள். சொல்லலைன்னா கவலைப்பட தேவையில்லை. அப்படியே நம்ம சேதுபதி மாரியப்பன் சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் ஆன்லைன்லயும் போகலாம், அஞ்சல்லையும் தரலாம், நேர்லையும் கொண்டு போய் தரலாம். நீதிமன்றத்துக்கு இதே மாதிரி ஒரு கடிதம் அனுப்புனவர்களுடைய பெயர் முகவரி பெறுநர் 1-2 பெறுநர் நீதிபதி எதிர்பார்த்து யாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செல்போன் வாங்கின இந்த மாதிரி பிரச்சனை நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன், லீவ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க செட்டில்மெண்ட் வரல, பதில் சொன்னாங்க, தப்பா பதில் சொல்லிட்டாங்க, அந்த பதிலே சொல்லல, எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, இந்த 24 செல்போனை திருப்பி வாங்கிக்கிறோம், அந்த காசை திருப்பி கொடுக்கணும், சர்வீஸ் போன வந்த பஸ் பேர் செலவெல்லாம் எதிர்பார்த்து வாங்கி தரணும், எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுடுச்சு, எனக்கு டென்ஷன் ஆகி கொடுத்தான், இது நஷ்டீடு 5 கோடி ரூபாய் இப்ப கேட்டோம்னா கோர்ட் ஃபீஸ் கட்டணும். என்ன கட்டணும்? நீதிமன்றத்துக்கு கட்டணம் கட்டணும். அதனால அவ்வளவு வேண்டாம் கொஞ்சம் இறங்கி வந்துடலாம். இப்ப எவ்வளவு கேட்கலாங்க? 1 லட்சம் சொன்ன நல்லது யார்? நீங்க தானா? ஓகே, வாங்க மேடைக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்லுவாங்க. அண்ணா பேர் என்னங்க? கேட்கல. முரளி. என்ன ஊர்னே? சேந்தமலை முரளி அவர்களுக்கு நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. சின்னசாமி ஐயா கொடுத்தலாமா? இப்ப சின்னசாமி ஐயா அவர்கள் புத்தக பரிசு வழங்குகின்றார். நன்றி ஐயா. சின்னசாமி சகாயம் அவர்களின் மாணவர். ஐயா சகாயம் அவர்களின் மாணவர், சகாயம் அவர்களுக்கு நெருக்கமான தோழர். சகாயத்துக்கு நான் பாதிதா பணியாற்றிட்டு இருக்கிறேங்க, மிக பெருமையா சொல்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நன்றி ஐயா அவர்களே. கோர்ட்ல கேஸ் போடுறோமா? போடக்குள்ள எல்லாத்தையும் கேட்ட 20 நாளுக்கு செல்ல திருப்பி வாங்கிக்கணும், காசு தரணும், நஷ்டீடு தரணும் சொல்லிட்டு மன உளைச்சலுக்கான நஷ்டீடு கேட்கிறோம். முன்ன நோட்டீஸ் 5 கோடி கேட்டோமா, இப்ப நீதிமன்றத்துக்கு போகல எவ்வளவு கேட்க போறோம்? 1,50,000 கம்மியா வாங்கிட்டோம். ஒரு 5 லட்சத்துக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஒரு 5 வருஷம் 10 லட்சம் 10 லட்சத்துக்குள்ள 9,99,000 வரைக்கும் கேட்கலாம். எதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் கோர்ட் ஃபீஸ் கிடையாது. 10 லட்சம் வரைக்கும் மவுண்ட் ஃபீஸ் கோர்ட் ஃபீஸ் கிடையாது. 10 லட்சம் வரைக்கும் செலவு தொகை இல்லாமல் நீதிமன்ற கட்டணம் இல்லாமல் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அதனால 10 லட்சத்துக்கு கீழே உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொகையை ஒரு 5 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் கேட்டுட்டு பின்னாடியே ஒரு வரியை நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், நான் ஒரு 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்கலாம் நினைச்சேங்க. இந்த கோர்ட்டுக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லையா? அதனால நம்ம இறங்கி ஒரு 5 லட்சம் இறங்கி நஷ்டீடு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கை தபால் அனுப்பினா போதும், ஆன்லைன்ல பதிவு பண்ணினா போதும், உங்களுடைய கேஸ் நம்பர் ஆயிடும். நிச்சயமா செல்போன் கடைக்காரனுக்கு ஆப்பு உண்டு. 24,000 திருப்பி தருவாங்க. வழக்கு செலவு 2,000 ரூபாய் காசு தருவாங்க. கேஸ் போட்ட செலவு வழக்கு செலவு யார் சொல்லுங்க? வழக்கு செலவு நீங்க தானா? உங்களுக்கு புத்தகம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, 2வது தர முடியாது. வழக்கு செலவு அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் தருவாங்க. நஷ்டீடு மன உளைச்சலுக்கான நஷ்டீடு கட்டாயம் ஒரு தொகை கிடைக்கும். அதை விட பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி பேர் வெளியே வரும், இந்த நிறுவனத்துடைய பெயர் வெளியே வரும். அவன் டிவி பேப்பர்ல விளம்பரம் பண்றான்ல, இந்த செல்போன் சூப்பரான செல்போன் நல்ல செல்போன் விளம்பரம் பண்றான்ல, அந்த விளம்பரம் மக்கள்கிட்ட போய் சேராது. கன்சியூமர் கோர்ட் தர தீர்ப்பு நீங்கள் இணையதளத்துல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுற செய்தி திரும்ப திரும்ப அவர்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கிவிடும். அவன் கோடிக்கணக்கில் நடிகர் வச்சு பண்ற விளம்பரம்லாம் அவுட் ஆயிரும். அதனால இப்படி ஒரு கெட்ட பெயரை அவர்கள் உருவாக்குவதை விரும்ப மாட்டாங்க. சரி, நமக்கு எவ்வளவு செலவாச்சிங்க கோர்ட்டு கேஸ் போட்டு?
என்னங்க அவ்வளவுதான். சரி, அந்த செல்போன் நிறுவனம் விற்பனை செய்த சீனிவாசன் கம்பெனி நேரா பார்ட்டிங் பர்சனா வக்கீல் இல்லாம கோர்ட்ல போய் நிற்பாங்களா? பதில் தரது ஒரு வக்கீல் வச்சு தருவாங்க. எவ்வளவு செலவாகும் பதில் தரதுக்கு? உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லலாம், நானும் சேதுபதி சொல்ல மாட்டோம். நானும் சேதுபதி சொல்ல மாட்டேன். ரெண்டு பத்தி உங்களுக்கு அது நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பேச்சுரிமை இருக்கின்றது. அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த பேச்சுரிமை எழுத்துருக்கலாம் உங்களுக்கு இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கு இல்லை. எனக்கு ஓகே, கேஸ் போட்டாச்சு, நீங்க போட்டீங்க, அவங்க வக்கீல் வச்சு ஆஜராகிறாங்க. ஒவ்வொரு வாய்தாவுக்கும் உண்டு இல்ல அந்த கேஸ் வக்கீல் கம்மியா வழக்கறிஞர் ஃபீஸ் வாங்கிட போறாரா? ஏன்னா கொரியாக்காரன் சீனாக்காரனுக்கே வக்கீலா இருக்காருல்ல, கம்மியா வாங்கிடுவாரு. செல்போன் விலை எவ்வளவு? வக்கீல் ஃபீஸ் எவ்வளவு? இதை நிறுவனம் விரும்புமா? அவ்வளவுதான். நமக்கு ஒரு 200 ரூபாய் செலவு, அந்தாண்ட முடிஞ்சதுல முடிஞ்சதா? இதுக்கு போய் இந்த சின்னோண்டு விஷயத்துக்கு நானும் சேதுபதியும் தேவையா உங்களுக்கு? இந்த சின்னோண்டு வேலையை செய்யறதுக்கு சேதுபதி மாரியம்மன் நல்ல சார் வழங்குறது உங்களுக்கு தேவையா? அதை விட்டுட்டு சாமி இந்த கேஸை போறதுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புறது நாங்க தேவையா? நாங்க தேவையில்லை. நல்லது. நீதிமன்றத்தில் நம்ம சேதுபதி மாரியம்மன் சொன்னார். முன்னெல்லாம் நீதிமன்றத்துக்கு கன்சூமர் கோர்ட் நான் போய் நிற்கணும், 2 வருஷம் 3 வருஷம் கேஸ் நடந்திருக்கு. நுகர்வோர் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 90 நாள் 6 மாசம் மறுபடியும் 6 மாசம் முடிச்சிடும். 90 உங்களுடைய வழக்கை நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த 90 நாட்களுக்குள் வழக்கை நீதிமன்றம் முடிக்க வேண்டும். நுகர்வோர் சட்டத்தில் இருக்கு. கன்சூமர் சட்டத்துல, இந்திய நுகர்வோர் சட்டத்துல உங்க கேஸ மொத வாய்தாவில் நான் நம்பர் பண்ணது தவறா சொல்லிட்டேன். வாய்தாவில் எதிர்பார்த்து என்னைக்கு ஆஜராவதுக்கு சம்மன் போட்டுருக்காங்களோ அந்த வாய்தா தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் நீதிமன்ற வழக்கிற்கு தீர்ப்பை சொல்ல வேண்டும். ஒருவேளை 90 நாள் முடிக்க முடியாது, பெரிய பிரச்சனையா இருந்தா இன்னொரு 90 நாள் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். 6 மாசத்துல உங்க கேஸுக்கு தீர்ப்பை சொல்லணும். ஒவ்வொரு வாய்தாவும் நீங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. எதிர்பார்த்து பதில் சொல்றீங்க, நீங்க போக தேவையில்லை. பதில் சொல்லணும்னா போறீங்க, நம்ம தரப்பு ஒரு அப்டேட் தாக்கல் பண்றீங்க, வந்துடுறீங்க. அடுத்த நேரம் ஆர்குமெண்ட்ஸ் தான், கேஸ் முடிஞ்சிட போது, தீர்ப்பு நெட்ல வந்துட போது, ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க எல்லாமே ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே பண்ணிக்கலாம். அவ்வளவு எளிமையாக நீதிமன்றம் உங்க வீட்டை உங்க செல்போனுக்கு உங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா கோர்ட்டும் வந்துட்டு இருக்கு. நுகர்வோர் நீதிமன்றம் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழ்நாடு தகவல் ஆணையம், இந்திய தகவல் ஆணையம் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. எளிமையாக சட்டத்தை, நீதிமன்றங்களை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தலாம். இவ்வளவு சிம்பிளான கன்சூமர் சட்டத்தை பயன்படுத்தி என்ன வேணும் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? பில்லு வேணும். என்ன வேணும்? பில்லு வேணும். பில்லு இல்லாம போனோம்னா ஆமா, எந்த கடையில எந்த பொருள் வாங்கினாலும் கட்டாயம் பில் வாங்கணும். பொட்டி கடையில போய் கடல மிட்டாய் வாங்கக்குள்ள, பொட்டி கடையில போய் நம்ம ஊர் பொட்டி கடையில போய் கடல மிட்டாய் வாங்கக்குள்ள என்ன கடல மிட்டாய்க்கெல்லாம் பில்லு கேட்டோம்னா நம்ம பொட்டி கடைக்காரர் நமக்கு எதிரி ஆயிடுவாரு. பொட்டி கடைக்காரர் ஊர்ல எத்தனை நாளைக்கு கடை வச்சிருப்பாரு? நம்ம ஊர்ல பெட்டி கடை வச்சிருக்காருல்ல, அவர் எவ்வளவு நாளைக்கு கடை வச்சிருப்பாரு? அவங்க அப்பா காலத்துல கடை வச்சிருந்தாரு, அவங்க தாத்தா காலத்துல கடை வச்சிருந்தாரு, இப்ப இவர் கடை வச்சிருக்காரு, வாழ்நாள் வரைக்கும் கடை வச்சிருக்க போறாருல்ல. அந்த ஊர்ல நாம எவ்வளவு நாளைக்கு குடியிருக்க போறோம்? வாழ்நாள் வரைக்கும் குடியிருக்க போறோம். அதனால வாழ்நாள் வரைக்கும் ஒரு எதிரியை உருவாக்காம பொட்டி கடையில் பில்லு கேட்காதீங்க, மற்ற இடத்துல பில் வாங்காம வந்துடாதீங்க. ஹோட்டல் கடையில கிளவுஸ் போடாம இருக்காங்க, ரொம்ப நாரிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் அதை கேட்கணும்னு கேட்டார் இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன ஹோட்டல் கடையில உணவு பொருள் பாதுகாப்புத்துறை விதிமுறைகள் படி ஏன் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கேட்டா ஹோட்டல் கடைக்காரர் நம்ம மேல காண்டாயிரம் வரல. அதை நம்ம கேட்கலாமா? கேட்கணும், ஆனா கேட்கக்கூடாது. கேட்கணும், ஆனா கேட்கக்கூடாது. என்னங்க அறிவுரையா சொன்னீங்கன்னா தான் உனக்கு எதிரியா போகும். இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் யாருக்கா நல்லது சொன்னீங்கன்னா, நல்லபடியா சொன்னீங்கன்னா, மென்மையா சொன்னீங்கன்னா உங்களுடைய தலைமுறை எதிரியா பார்ப்பான். உங்களை மட்டும்தான் எதிரியா பார்ப்பான். அவனெல்லாம் பின்னாடி இழுப்பு இழுத்து சொன்னீங்கன்னா கரெக்டா கேட்பான். அந்த அடிக்கிற கை நம்ம கையா இருக்கக்கூடாது. அடிக்கிற கையே கேட்கிற வாய் நம்ம வாயா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு எளிமையான வழி இருக்கு. காலையில ஒரு அரை மணி நேரம் உள்ள போர் அடிச்சதா எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி சொன்னோம். பாதி பேர் அறிமுகப்படுத்தினீங்க, பாதி பேர் வந்து பக்கத்துல போயிட்டு பேசியிருந்தீங்க, மொபைல்ல இருந்தீங்க. இந்த அறிமுகம் தான் நம்முடைய நிகழ்வுல முக்கியமானது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய நண்பரை பயன்படுத்தி
எல்லாம் நண்பர்கள் ஆயிட்டீங்கல்ல, சொந்தங்கள் ஆயிட்டீங்கல்ல, உங்க ஊர்ல இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் மனு போடுறது, கோரிக்கைகள் வைக்கிறது, புகார் தரத்துக்கு நீங்க கொடுக்காம ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வெளியே, ஒரு 50 கிலோமீட்டர் வெளியே நண்பர்கிட்ட சொல்லி, அண்ணே எங்க ஊர்ல ஹோட்டல் கிடைக்கிறானே எச்சோ துப்பியெல்லாம் புரோட்டா அடிக்கிறாருண்ணே, சளியை சிந்தியே டீ போடுறாருங்க, பார்க்கக்குள்ளலாம் எரியுதுங்க, இந்த பால் பாக்கெட்டை பாய்லர் மேல வச்சு பிளாஸ்டிக்கே கலந்தே எங்களுக்கு பால் தராங்க, நான் சொன்னா அவனுக்கு எதிரி ஆயிடுவேன், கொஞ்சம் நீங்க சொல்லுனே அப்படின்ட்டு சங்ககிரி நம்ம ஒன்றிச்சாரை விட்டு, எடப்பாடிக்காரரை விட்டு, ஈரோட்டுக்காரரை விட்டு ஆன்லைன்ல ஒரு புகார் கொடுத்தா ஜெயிக்க மாட்டேங்கிறான். அவர் எதிரி ஆவீங்களா? எதிரி ஆக மாட்டேங்கிறான். அவர் நேரம் உங்ககிட்ட தான் பஞ்சாயத்துக்கு வருவாரு. எங்க சமூக ஆர்வலரு எப்பா பெட்சன் பார்ட்டி எடப்பாடிக்காரன் மேலே பெட்சன் போட்டாம்பா சேர்ந்த படத்துக்கு எனக்கு கொஞ்சம் காப்பாத்து பார்த்து அதிகாரிட்டு சொல்லுப்பா அப்படிம்பாரு. நீங்க அப்ப சொல்லலாம், தப்புங்க, ஃபைன் போட்டா அபராதம் போட்டா எவ்வளவு அபராதம்? 10,000 ரூபாய் அபராதம் முதல் முறை, 2வது முறை 25,000 ரூபாய், 3வது முறை கடை சீல் வச்சிருவாங்க. சீலை ஓபன் பண்ணங்காட்டியும் கால் செருப்பு தேஞ்சி போயிடும். இனிமேல் இப்படி தப்பா பண்ணாதனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே கூட்டிட்டு போய் கூட அதிகாரிட்டு சொல்லி முதல் முறை 1000 ரூபாய் அபராதத்தோட காப்பாற்றி விடலாம். 1000 ரூபாய் அபராதத்தோட காப்பாற்றி விடலாம். அவன் நேரா போனா 10,000 ரூபாய் அபராதம், 10,000 ரூபாய் அபராதம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபாய் அபராதம் பில்லு போடாம மளிகை கடைக்காரர் கடை எழுதி வாங்கிடுவாங்கல்ல, அதனால நீங்க கூட போய் காப்பாற்றி விடலாம். இப்ப சொல்லுங்க, மளிகை கடைக்காரர்கள நம்ம ஊருக்கு சின்ன கடைக்காரனை திருத்தத்துக்கு நாம பெட்சன் போட்டா என்ன ஆகும்? நாம எதிரி ஆயிடுவோம். வெளியூர் நண்பர் வச்சு போட்டா எதிரி ஆக மாட்டோம். இந்த லைட்டா அப்படியே கொஞ்சம் பயன்படுத்துனீங்கன்னா அதுக்காக பயிற்சி வைப்பேன். இந்த பயிற்சி வைப்புடைய நோக்கமே உங்களை உறவுகளாக மாற்றுவதற்கு, உங்களை சொந்தங்களாக மாற்றுவதற்கு, உங்களுக்கு அடிவில்லாம இருக்குது. செய்குலி இல்லாமல், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியுமா? இதுதான் வழி. எந்த நகையில போனீங்கனாலும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகையை வாங்க முடியாது, செய்ய முடியாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டிய கடையா இருந்தாலும் சரி, லலிதா ஜுவல்லரி இருந்தாலும் அதை விட பெரிய நகையா இருந்தாலும் செய்கூலி சேதாரம் உண்டு. ஆர்டிஐல பெட்சன் போட்டீங்கன்னா அடி விழும். கோரிக்கை மனு கொடுத்தீங்கன்னா அடி விழும், நிச்சயமா அடி விழும். கல்கோரி எடுத்தீங்கன்னா நிச்சயமா உத உண்டு. அடுத்த சமயம் ஆமா ஏப்பா ஏலூர், அகரம், சேந்தமங்கலம் இருக்கீங்களா? எல்லாமே இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஓமலூர் அருண் இருக்கீங்களா? வேற யாரு? வேற யாரு? அடிவான பாவிகள், திட்டுவான பாவிகள் கை தூங்க. பேர் சொல்லுப்பா. தங்கராச, உனக்கு மாடி வந்துச்சு, திட்டு வந்துச்சா? எனக்கு தெரியலையே, ஏன் சொல்லல. மிரட்டல் வந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஏவா நீ சர்வதேச பயங்கரவாதி ஒன்னையில நடந்து குழந்தை வரணும்பா. பிரபு ஏந்திரி, சேலம் மாவட்ட பிரபு இவரை மிரட்டுறதுக்கு இனி ஒரு ஜீவன் வாழ்க்கையில பிறந்து வரணும். உன்னை யாருப்பா மிரட்டாங்க? உட்கார்ப்பா. நீ சும்மா என்ன டைம் பாஸ் சொல்லிட்டு உட்கார், உடனே நான் ஏத்துக்க மாட்டேன். பிரபுவை மிரட்டினான்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். நீ எல்லாம் மிரட்டிருப்பேன். வேற யாருங்க மிரட்டலுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கீங்க? சரி சார், மேடைக்கு வாங்க. 10 ரூபாய்க்கு சொல்லி மாநில செயலாளர் வழக்கறிஞர் சரி கூட வரவேற்கிறோம். இங்கே சேதுபதி மாதிரி பண்ண முடியும் கூப்பிட்டு. இப்போ வழக்கறிஞர் இன்னைக்கு 3ஆ மாறிடுச்சு. நாங்கள் 3 பேர் வாய்ப்பு போட்டுக்கிறோம், எங்களை மட்டும் ஒம்பளுக்காதீங்க. வக்கீலுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்டோம், வழக்கறிஞர் செலவு எவ்வளோன்னு கேட்டோம், அது ஓடிட்டு இருந்தாங்க பஞ்சாயத்து. அதனால எங்களை ஒம்பளுக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். எங்க விட்டோம்? செய்கூலி இல்லாமல், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியுமா? முடியாது. இல்ல அடி வாங்காம ஆர்டி போட முடியுமா? ஊர்ல நல்லதுக்கு மனு போட்டா உத வாங்காம, திட்டு வாங்காம, ஏச்சி பேச்சு வாங்காம மனு போட முடியுமான்னு பார்த்தா முடியாது, முடியவே முடியாது. 10 ரூபாய்க்கு ஆரம்பிச்சப்ப சொன்னோம், இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கிறோம். சமூக ஆர்வலர்களே, தகவல் ஆர்வலர்களே 10 ரூபாய்க்கு சேருங்க, ஆளுக்கு ஒரு பொறுப்பெடுத்துங்க. ஊருக்குள்ள என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொறுப்பெடுத்துங்க. பொறுப்புல தர மாட்டோம், நீங்க எடுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ஆர்டி போடுங்க, பெட்சன் போடுங்க. உங்களெல்லாம் நாங்கள் தலைவராக விட மாட்டோம். உங்க ஊர்ல உங்களை தலைவரெல்லாம் மாற்றாம விட மாட்டோம். தலைவர்ல என்ன வேலை? பெட்சன் போட்டு ஆர்டி போடுங்க. பெட்சன் போட்டு ஆர்டி போட என்ன வரும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடி விழுவோம், மிரட்டல் வரும், நீங்க தலைவரா மாறிடுவீங்க. தைரியமா நல்ல விசாரி கூட வாங்க, உங்களெல்லாம் உத வாங்கி வைக்கிறேன். தைரியமா 10 ரூபாய்க்கு வாங்க, உங்களெல்லாம் அடி வாங்கி வைக்கிறேன். இதை சொல்லி தான் நான் ஒவ்வொரு பயிற்சி உங்களை கூட்டிட்டு இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றோம், தலையை தடவி மூளை எடுக்கணும். தலைய நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலங்கத்தான் நிறைய பேர் கறி வாங்கி வீட்டுல கொடுத்து வந்திருப்பீங்க.
சைவமா இன்னைக்கு இல்ல சேதுபதி மாதிரி வரக்குள்ளே சொல்லிட்டாரு, பிரியாணி வெந்துட்டு இருக்க, நீ நேரமா விட்டீங்கன்னா மாமனார் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவேன். தலையை தடவி மூளை எடுக்க முடியுமா? தலையை தடவி மூளை எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லையா? உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். கை தட்டுங்க, கொஞ்சம் உங்களுடைய திறமையை, அறிவை பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய வீரத்தை, கோபத்தை மூட்டை கட்டி வைக்கணும். உங்களுடைய வீரத்தை, கோபத்தையும் மூட்டை கட்டி வைக்கணும். கல்குவாரி பெட்ரோல் போட்டா என்ன வரும்? அப்புறம் கல் வரும், அப்புறம் வெடிகுண்டு வரும், வெடி வரும், லாரி வரும், கிரஸ்டல் லாரி வரும். என்னங்க பிரேக் பிடிக்காது. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ராஜா முகமது, தெலுங்கு படத்து ஹீரோ மாதிரி நம்மால் பைக் ஓடிட்டு போனாரு. எடுத்தாலும் அந்த கல்குவாரி வண்டிய, கிரஸ்டல் லாரிய நடு ரோட்ல கமுத்து விட்டாரு. நடு ரோட்ல லாரி கமுத்துறாரு. பைக் ஓட்டிட்டு போய் ராஜா எந்திரிங்க, ராஜா முகமது பைக் ஓட்டிட்டு போய் லாரியை கமுத்து விட்டாரு. லாரி தான் கமுந்ததே தவிர ராஜா முகமது அவங்க அப்பா செஞ்ச புண்ணியத்துல, ஏன்னா அவங்க அப்பா காவல்துறையில உதவி ஆய்வாளர், லஞ்சமே வாங்காத, ஊழலே செய்யாத, தன்னுடைய குழந்தைகளும் சொத்து சம்பாதித்து வைக்காத நல்ல மனிதர், நல்ல மனுஷனாவே விடை பெற்றுக் கொண்டார் இந்த உலகத்துல இருந்து. அவர் செய்த புண்ணியம் ராஜா முகமது இன்றைக்கு நம்மோட முழு மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார். உட்காருங்க. கூட அவர் செஞ்ச புண்ணியம் அதை விட அதிகம். நாங்க தென் மாவட்டங்களுக்கு போலான்னு பஸ் ஏறினா வேகமா போலான்னு பஸ் ஏறி உட்காருவோம். நாமக்கலை தாண்டோட பரமத்தி ஊருக்குள்ள இருப்போம். அப்படியே திட்டிகிட்டே போனார். ராஜா முகமது ஒரு மனசங்க உட்காந்துக்கிட்டு பெட்சனா போட்டு எல்லா பஸ்ஸையும் ஊருக்குள்ளார போக வச்சு எங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ண வச்சிட்டாரு. அப்படியே அடுத்த பஸ் பரமத்தி வேலூர்ல உள்ளார போகும். பசுபதிப்பாளையமா, அடுத்து தவுட்டிப்பாளையம், வேளாண்மைப்பாளையம், ஒவ்வொரு ஊரா உள்ளார போகும். இது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜா முகமது என்கின்ற நல்ல மனிதர். அவர் பண்ற பேப்பர் வேணாம், அவர் செய்யற வேலை. இவர் விபத்து நடந்தாலும் இவருலாம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்தை உருவாக்குறது காவல்துறை, சந்தேகத்தை உருவாக்குறது காவல்துறை. நாங்க விபத்து நினைச்சிட்டோம், ஏதோ விபத்துல நம்ம தொடர் பாதிக்கப்பட்டோம் நினைச்சா காவல்துறை வந்தது. வாக்குமூலம் பதிவு பண்ணவன் நம்முடைய காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவங்க அப்பாட்ட போய், உன் பையன் தண்ணி அடிச்சுட்டு போதையில காலையில 9 மணிக்கு தண்ணி அடிச்சு போதையில ஹெல்மெட் போடாம போய் லாரியில போய் குறுக்கு கொடுத்தாயா அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா பேர் என்னங்க? கமலக்கண்ணன், ஓய்வு பெற்ற காவல் உதவியாளர் கமலக்கண்ணனுக்கு, ஆமா மதம் இவர் போய் அவருக்கு கமலக்கண்ணன் போய் கேட்ட உடனே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. என் பையன் தண்ணி அடிச்சானா? இதற்கு வாழ்க்கையில சாராயத்தை துணிநாக்கில் தொட்டு பார்க்காதவன் தண்ணி அடிச்சானா? ஹெல்மெட் போடாம ராஜா முகமது வண்டி ஓட்டினானா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, வண்டியில ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாம இந்த பையன் உட்கார்ந்ததே கிடையாது. நல்ல விஷயம் சொன்னா கைத்தறி யோசிக்கிறீங்க. வண்டியில ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ராஜா முகமது ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில ஏறி உட்காருவார். சாவியை கையில முன்னாடி ஹெல்மெட் போட்டு தான் சாவியை கையில் எடுப்பார். அவ்வளவு கட்டுப்பாடான பையன் காலகாலத்தில் 9 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு போதையில போய் விழுந்தானா? சந்தேகமா இருக்கு அப்படின்னு எனக்கு போன் பண்ணாரு. ஏன்னா அப்பனுக்கு தெரியாம கூட பசங்க தப்பு பண்ணுவாங்க, நண்பனுக்கு தெரியாம தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. ஏன்னா இதுக்கு நண்பன் நான் தானே, உங்களுக்குலாம் நண்பன் நான் தானே, உங்களுக்குலாம் நண்பன் நான் தானே. நீங்க செய்யற எல்லாம் தப்பு எனக்கு தெரியல. அதனால எனக்கு போன் பண்ணி, வக்கீல் சார், நல்லூர் கந்தமலை போலீஸ்காரங்க சொல்றாங்க ராஜா முகமது காலைல 9 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு ஹெல்மெட் போடாமல் லாரியில் கொடுக்குறான்னு சொல்றாங்க. இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்க கூட தானே அதிகமாக பழகிட்டு இருக்கான். 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும் சரக்கு சாப்பிட்றீங்களோ? நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம், நாங்கள் அடிக்கடி சரக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கோம்ல, என்ன சாப்பிட்டுருக்கோம்? தேநீர் குழம்பி, எங்க சரக்கு அதுதான். அவர் கேட்ட உடனே எங்களுக்கு திடீர் பின்மண்டியில் ஒரு இடி அடிச்சது கல்குவாரி லாரி அடிச்சது. காவல்துறை சார்ந்தவங்க வழக்க விசாரிக்காமலே வாழ்க்கையில சாராயத்தையே தொடாத ராஜா முகமது போதையில் இருந்தாரு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாத ராஜா முகமது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டான்னு, ஹெல்மெட் போறத வழக்கமா வச்சுக்கூடிய ராஜா முகமது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டான்னு சொல்றாங்களே, அது காவல்துறை சொல்லுது, களவாணி பசங்க சொல்றதுன்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்ச உடனே கல்குவாரி வண்டினோட எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏதோ நடந்து போச்சு. பஸ் எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்னு சொன்னப்ப பஸ் ஓனர் சொன்னோம்,
கல்குவாரி லாரி ஏத்தாப்புல உண்டா, கிரசல் லாரி ஏத்தாப்புல உண்டா, எச்சரிக்கை சொல்லி ராஜாமூலம் சொன்னாங்க. சுபகார்த்திகேயனுக்கு முன்னாடி சொன்னாங்க. நாங்க வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆர்டிஓக்கு முன்னாடி சப்கலைக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில சொன்னானுங்க கல்குவாரி லாரி வரும்னு சொன்னானுங்க. வந்துருச்சு அப்படிங்கிற சந்தேகத்துல காவல்துறை உருவாக்கி வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு சாத்தணும். துணை காவல் கண்காணிப்புல போய் நேரில் விசாரிச்சுட்டு விபத்துங்கிறத சொன்னார். ராஜா முகமது பண்ண புண்ணியம், கன்னித்துறை காவல்துறையுடைய உயர்ந்த உள்ள கமலக்கண்ணன் செஞ்ச புண்ணியம், அவர் சேர்த்து வச்ச புண்ணியம் ராஜா முகமது உயிரோட வச்சிருக்கு. கல்குவாரி பெட்சன் போட என்ன வரும்? கல்குவாரி பெட்சன் போட என்ன வரும்? லாரி வருகிற உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? லாரி வராம லாரி மோதாம கல்குவாரி மேல பெட்சன் போடணும். என்ன வழி? அவ்வளவுதான். 100 கிலோமீட்டர் வெளியே போய் நண்பர்களை பயன்படுத்திக்குவோம். இப்ப 100 கிலோமீட்டர் வெளியே போய் இந்த கல்குவாரி லாரி இடிக்குமா? என்ன இடிக்காது, இடிக்கவே இடிக்காது. அந்த ஊர்ல போயிட்டு வெளியே வந்துட முடியுமா? சின்னதா ஒரு கேள்வி. கிருஷ்ணகிரி கல்குவாரி ஓனர நம்ம புதுப்பட்டி அருண்குமார் அருண்காந்த் சாமி பெட்சன் போட்டார். கல்குவாரி கிருஷ்ணகிரி கல்குவாரி என்றான். கிருஷ்ணகிரியில் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக அருண்காந்த் சாமி பெட்சன் போட்டார். புதுப்பட்டிக்கார், நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், கோதமலை அடிவாரத்துல என்ன ஓடை? என்ன ஓடை? இந்த ஓடை கல்வர் ஓடை, கல்லவழி ஓடை. மலை அடிவாரத்தில், புதுப்பட்டி மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் அடர்ந்த வனத்துல அடிவாரத்தில் குடியிருக்காரு. அந்த கரெக்ட் அடிவாரத்துல, மலை அடிவாரத்துல கிருஷ்ணகிரிக்காரன் வந்து மிரட்டிட்டு அருண்காந்த் சாமி அடிச்சுட்டு அந்த ஊரோட திரும்பி போக முடியுமா? முடியுமா? வரக்குள்ளே அவனுக்கு பயம் வந்துடும். ராசிபுரம் வர வரைக்கும் அவனுக்கு தைரியம் இருக்கும். அப்படியே கிருஷ்ணகிரில இருந்து 10 டெம்போ டவுன்ல எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு அருண்காந்த் சாமி அவ்வளோ சமூக அவ்வளோதான் பெட்சனா போட்டுட்டான். இன்னைக்கு போறோம், அவனை தூக்குறோம், மிதிக்கிறோம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சரக்கு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பேர் ரெடியா வேணா கூப்பிட்டு வரலாம். வரக்குள்ள தர்மபுரி தாண்டக்குள்ள, சேலம் தாண்டக்குள்ள, ராசிபுரம் வர வரைக்கும் அவனுக்கு தைரியம் பெருசா இருக்கும். ராசிபுரத்தை தாண்டி போதமலையை கண்ணில் பார்த்த உடனே அவனுக்கு போதை இறங்கி போயிடும். கரெக்ட் அடி வரத்துக்கு போறோம், கரெக்ட் அடி வரத்துக்கு போறோம். நாம போற வண்டி திரும்பி வருமா? நாம திரும்பி வருவோமா? ஊர்காரங்க உதச்சுருவானா, கட்டி போட்டுவானா, எந்த மரத்துல கட்டி வச்சு உதைப்பா, புளிய மரமா, தென்னை மரமா, பனை மரத்தை எதுல கட்டி வச்சு உதைப்பானு தெரியாத அப்படிங்கிற பயம். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் வந்துருமா தராங்க. இப்ப சொல்லுங்க, புதுப்பட்டில வந்து 200 கிலோமீட்டர் வெளியே இருக்கிற களவாணி பையன் நம்மளால அடிச்சு திரும்பி போயிட முடியுமா? அப்படியே அடிச்சுட்டு போனாலும் உள்ளூர்காரன் விட்டுவானா? ஏடா வெளியூர்ல இருந்து வந்து, எங்க இருந்து வந்து, எங்க சொந்தக்காரனே, என் மாமச்சனே, என் பங்காளி, என் பக்கத்துக்காரனே உதைக்க வந்துட்டேன், அவர் அடிச்சு விட்டுருமாடா? என் ஊர் மரியாதை, என் ஊர் கௌரவம் என்ன அப்படி ஊரே சேர்ந்து 4 பேரை நிப்பான்ல, நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்களா? இதே உள்ளூர்ல இருந்து கல்குவாரிக்காரனுக்கு பெட்சன் போட்டா என்ன நடக்கும்? ஏன்னா உள்ளூர்ல கல்குவாரியில காசோட நாய்ங்க யார் யாருன்னு பார்த்தா, வாங்கி பிடிச்சவன் யாருன்னு பார்த்தா, ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், தோத்து போனவன், டெபாசிட் வாங்காதவன், வந்த கட்சி, போன கட்சி, நெட்டுப்படி கட்சி, சாதி சங்கம், சாதி கட்சி, சாதிகாத கட்சி, ஊர்ல இல்லாத கட்சி, எல்லா பேரும் லஞ்சம் வாங்கிக்கிறானா இல்லையா? வாங்கிக்கிறானா இல்லையா? புதுப்பட்டியில கல் உடைச்சு அந்த கல் பெங்களூருக்கு போகுது. இங்க புதன் சந்தையில உடைக்கிற கல்லு, புதன் சந்தையில எடுக்கிற மண்ணு, இங்க திருடப்படக்கூடிய கனிம வளங்கள் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு போகுது. இதெல்லாம் உங்க ஊர்ல முன்சிபுக்கு தெரியாம போதா? தாசில்தாருக்கு தெரியாம போதா? காவல்துறைக்கு தெரியாம போதா? கனிமவளத்துறைக்கு தெரியாம போதா? ஆர்டிஓக்கு தெரியாம போதா? நாமக்கல் மாவட்டத்துடைய எல்லா அதிகாரிகளும் தெரிஞ்சுதானே போகுது. சேலம் மாவட்டத்துக்கு தெரிஞ்சுதானே போகுது. தர்மபுரி மாவட்டத்துடைய அதிகாரி தெரிஞ்சுதானே போகுது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தெரிஞ்சுதானே போகுது. இவ்வளவு தூரம் தாண்டி கனிமவளத்தை கொண்டு போறானா அவனுக்கு எவ்வளவு அரசியல்வாதிகள் உறவு, அதிகாரிகள் உறவு இருக்கும், எவ்வளவு பேருக்கு கொடுத்துருப்பான். இதுல இன்னொரு வகையான சேர்த்திக்கணும், சமூக ஆர்வலர்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாருங்க? யாருங்க? ஆமா, அந்த மாதிரி திருட்டு பசங்க நிறைய இருக்காங்க. இங்க யாரும் வர மாட்டாங்க. நம்ம பயிற்சி வகுப்புக்கு அந்த மாதிரி திருட்டு பயிர்கள் யாரும் வரவே மாட்டாங்க. நாம தான் தெளிவா சொல்றோம், ஆர்டிஐ போட்டு பணம் வாங்குறதுக்கு பேரு, ஆர்டிஐ போட்டு பணம் வாங்குறதுக்கு பேரு நான் சொல்ல மாட்டேன், தங்கச்சி கோச்சிக்கும். பெட்ரோல் போட்டு பணம் வாங்குறதுக்கு பேரு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் 10 ரூபாய்க்குரிய பயிற்சி வகுப்பு வரக்கூடாது. 10 ரூபாய்க்கு பதில் எதுக்காக வரக்கூடாது? வந்தீங்கன்னா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், நாங்க புகார் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது. ஊருக்கு ஏதாவது நல்லது பண்றோமோ இங்க வரலாம், மற்றவர்கள் கிளம்பி போலாங்கிறத வரக்கூடாதுன்னு நம்ம தெளிவா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு வர மாட்டாங்க. விஷயத்துக்கு வந்துடலாம். எந்த பிரச்சனையும் கையில் எடுக்கணும், எந்த பிரச்சனையும் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இது கல்குவாரி,
இந்த கல்குவாரியால நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதை சரி பண்ணாதான் நம்ம ஊர்ல இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். நம்ம ஊர்ல விவசாயம் பண்ண முடியும். கிணத்து தண்ணி இன்னும் அதால பக்கத்து போயிட்டு 1400 அடி போயிடுச்சு. உங்க ஊர்ல எவ்வளவு போயிடுச்சுங்க? போயிடுச்சு 1000 போயிடுச்சு. போர் பண்ண 1000 அடி போட தண்ணி வர மாட்டேங்குது. முன்னையெல்லாம் ஓடையில கருந்தண்ணி போகும். மீன் பார்த்த ஊரு ஓடையில கருந்தண்ணி போகும். வாய்க்கால்ல மீன் பார்த்த நெல் விளைஞ்ச பூமி. கல்குவாரியால இயற்கை வளம் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த இயற்கை வளத்தை மீட்கணும்னா கல்குவாரி இல்லாம இருக்கணும். கனிமூலத்தை கொள்ளையடிக்காம பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நல்லா இருக்கும். கனிமூல கொள்ளையை எடுத்துட்டு ஆகணும். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், சமாளிக்க முடியுமா முடியாதா? ஊர்காரன் நம்ம கூட வருவாங்களா வரமாட்டாங்களா? ஊர்காரன் வருவாங்களா? ஊர்காரன் வருவாங்களா? சத்தியமா வரமாட்டாங்க. சத்தியமா வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நீங்க பெருசும்போது கலெக்டர் ஆஃபீஸ் போற வரைக்கும் கூட 30 பேர் வருவாங்க. உங்க ஊர்ல ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னா 50 பேர் ஏறுவாங்க. புதுப்பட்டியில வண்டி எடுத்துட்டு அருங்கான்சாமி கல்வாரி பிரசனம் போட்டு கிளம்புனாருன்னா 50 பேர் வண்டி ஏறுவாங்க. ராசிபுரத்துல இறங்கி டீ சாப்பிடுவோம் 20 பேர் காணாம போயிருவாங்க. நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலுக்கு போன உடனே 30 20 மாறிடும். உள்ளார மனு கொடுக்க போகல 10 பேர் இருப்பாங்க. மனு கொடுத்துட்டு வெளியே வரக்குள்ள 4 பேர் தான் இருப்பாங்க. நல்லது கெட்டது 4 பேராச்சும் வேணும். கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே வந்து மறுபடியும் புதுப்பட்டிக்கு போகல அருங்கான்சாமி ஒரே ஒரு மனுஷன் அனாதையா நிற்பாரு. வந்த 4 பேரும் ஆமா. இந்த சிக்கல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நாம கையில் எடுத்தாகணும். எடுக்காம விடக்கூடாது. ஆனா நாம எடுக்கக்கூடாது. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி வர சிக்கல்கள் நமக்கு புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெயிக்க முடியும்னா எடுக்கணும். ஜெயிக்க முடியும்னா எடுக்கணும். இல்லை அப்படின்னா எடுக்காமல் விடக்கூடாது. நாம தான் எடுத்தோம்னா வீட்டு அம்மா கூட தெரியக்கூடாது, மனைவி கூட தெரியக்கூடாது, வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, நல்வழி விசாரி கூட தெரியக்கூடாது. இந்த மாதிரி விஷயமா எனக்கு கூட தெரியக்கூடாது. எடுக்கணும், சாப்பிடணும், ஜெயிக்கணும். ஜெயித்த பிறகு அந்த வெற்றியை நாம் மட்டுமே டீ சாப்பிட்டு கொண்டாடிக்கணும். வெளியே கூட சொல்லக்கூடாது, வெளியே கூட சொல்லிக்க கூடாது. நாமகிரிப்பேட்டை உங்களுக்கு தெரியும் இல்லைங்க? இங்க நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. நாமகிரிப்பேட்டைக்கு முன்னாடி சீராப்பள்ளின்னு ஒரு ஊரு. அங்க செவந்தீஸ்வரன் ஒரு நம்ம நண்பர் இருக்காரு. எனக்கு ரொம்ப வேண்டியவர். 20 வருஷமா எனக்கு தொடர்பு கொடுத்துட்டு இருக்காரு. செவந்தீஸ்வரன் யார் அவரு? உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே செவந்தீஸ்வரன். உங்க புதுப்பட்டி மாரியா தானே வராங்க. சிவன் இருக்கார். செவந்தீஸ்வரன் சொல்லி சிவன் இருக்கார். சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில் ராஜராஜ சோழன் கட்டியது. யார் கட்டினதுங்க? ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அந்த கோவிலுக்கு 800 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. எவ்வளவு நிலம் இருக்கு? அந்த 800 ஏக்கர் நிலமும் காணாமல் போய்விட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு சிவன் செவந்தீஸ்வரன் எங்க இருக்காரு? இப்ப இடிஞ்சு போயிடுச்ச கட்டடம். பாலடைஞ்ச கட்டிடத்தில் செவந்தீஸ்வரன் இருக்கார். பாவமா இருக்கார். 800 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்துடைய தற்போதைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமகிரிப்பேட்டை சீராப்பள்ளி மெயின் ரோட்ல இருக்கு, நாமகிரிப்பேட்டை ஒடுங்குச்சி மெயின் ரோட்ல இருக்கு. ஏக்கர் சாதாரணமா 1 கோடி 2 கோடி 5 கோடிக்கெல்லாம் போகும். இதுல இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கல்லூரிகள் இருக்கின்றது, சேகோ ஃபேக்டரி இருக்கின்றது. பிளாட் போட்டு வித்துட்டாங்க. செவந்தீஸ்வரன் என்ன போட்டு வித்துட்டாங்க? ஆமா. ஒருத்தர் குடிசை கட்டியிருக்காரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் குடிசை கட்டியிருக்காரு. 5 கோடி ரூபாயில் குடிசை கட்டியிருக்கிறார். இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், செவந்தீஸ்வரன் நிலத்தை மீட்க வேண்டும், கோவில் நிலத்தை மீட்க வேண்டும் என்று யாராவது பென்ஷன் போட்டால் அவர் நிலைமை என்ன ஆகும்? என்ன? ஆமா. இப்ப 82 ஏக்கர் நிலத்தை மீட்டாச்சு. செவந்தீஸ்வரன் பேர் பட்டாவில் சேர்த்தியாச்சு. இனிமேல் செவந்தீஸ்வரன் போய் கையெழுத்து போட்டாதான் பட்டாவில் பேர் மாற்ற முடியும். வீட்டு அரசு மாத்திரமா செவந்தீஸ்வரன் வந்துருவாரு. கரண்ட் பில் வாங்க, கரண்ட் புதுசா பேர் மாத்திரமா, ரேஷன் போய் பத்திரம் பண்ணுமா, எதோ இருந்தாலும் செவந்தீஸ்வரன் வந்து கையெழுத்து போட்டாதான் 82 ஏக்கர்ல மாற்ற முடியும். 5 கோடி குடிசைக்கு இனிமேல் விற்கணும்னா, உயிர் எழுதணும்னா செவந்தீஸ்வரன் வந்து கையெழுத்து போடணும். செவந்தீஸ்வரன் இல்லாமல், பகவான் செவந்தீஸ்வரன் இல்லாமல் 82 ஏக்கர் எந்த கலவாணிகளும் எதுவும் வர முடியாது. 200 ஏக்கர் செவந்தீஸ்வரன் கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் 600 ஏக்கரையும் நுனி பிடிச்சாச்சு. மிச்சத்தை கண்டுபிடிச்சுள்ளார் செவந்தீஸ்வரன். இதையெல்லாம் செய்தவர் இந்த பிரச்சனை கையில் எடுத்த பொழுது நான் தான் பென்ஷன் போட்டோம், அது பென்ஷன் போட்டானா கட்டையே அடிக்கிருப்பாங்க. இப்ப தைரியமா சொல்றோம், 82 ஏக்கர் செவந்தீஸ்வரன் வந்துட்டான்னு சொல்றோம்ல, அதை செய்த பாவி நல்வினை விஸ்வராஜ். 200 ஏக்கரை கண்டுபிடித்த பாவி நல்வினை விஸ்வராஜ். பாருங்க, போர்டுல முட்டுகள் வச்சிருப்பாங்க.
HRNC முட்டுகள் வச்சிருப்பாங்க. பெரிய சேகப்பேட்டை வாசல்ல முட்டுகள் இருக்கும். HRNC இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் அப்படின்னு போர்டு இருக்கும். இதற்கு காரணகர்த்தா நல்வினை விஸ்வாஸ். ஒரு பென்ஷன் கூட நான் போடல, ஒத்த பென்ஷன் கூட ஒரே ஒரு பேப்பர் கூட நான் போடவே இல்லை. இந்த மனுவை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இந்து மத ஆர்வம் உள்ள இந்து மத வெறி பிடித்த ஒரு தலைவர் போட்டாரு. கன்னியாகுமரி வந்து ஒரு ஃபாதர் போட்டாரு. தூத்துக்குடியிலிருந்து ஒரு RSS தலைவர் போட்டாரு. சென்னையில ஒரு சாமியார் போட்டாரு. இந்த மனுவை எதுவுமே ஒரு மனுவை கூட நல்வினை விஸ்வாஸ் போடவே இல்லை. 20 வருஷமா மனு போட்டுட்டே இருக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டோம், மீட்டுட்டோம். இப்ப சொல்றேன் நான் தான் மீட்டு. ஏன்னா இப்ப அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் சொத்தை எடுத்துருச்சு, செவந்தேஸ்வரம் வந்துட்டான். இப்ப என்னை அடிக்கிறதா அவங்க என்ன லாபம்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. என்னை அடிக்கிறதான பிரச்சனை. அவங்க ஜெயிக்க முடியாது. என்னை அடிச்சாங்கன்னா கோர்ட்டு கேஸ் வாழ்நாளையும் நடப்பானே தவிர வேற லாபமே கிடையாது. யாராவது அடிச்சாங்கன்னா அடி வாங்கிக்குவேன், திருப்பிலாம் அடிக்க மாட்டேன். யாராவது அடிச்சாங்கன்னா அடி வாங்கிக்குவேன். ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டுவேன், இன்னொரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தையும் காட்டுவேன். எவ்வளவு அடி அடிச்சாலும் வலிக்குன்னு கூட புலம்ப மாட்டேன். கம்முன்னு போவேன், சட்ட நடவடிக்கையில போவேன். நம்ம ஊர் போலீஸ் எஃப்ஐஆர் போடாது அடிச்சவன் மேல. நம்ம ஊர் போலீஸ் அடிச்சவன் மேல எஃப்ஐஆர் எல்லாம் போடாது, அவனுக்கு அரசு எல்லாம் பண்ணாது. ஏன்டா எஃப்ஐஆர் போடலன்னு கேட்க மாட்டேன். 100 நாள் விட்டுருவேன், 100 நாள் விட்டுடுவேன். 100 நாள் கழிச்சு என்னை தொட்டவனை சட்டப்படி தோலை உரிச்சு உப்பு போடாம விட மாட்டேன். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்வீங்க. இப்ப சொல்லுங்க, தலையை தடவி மூடி எடுக்க முடியுமா முடியாதா? செய்கூலி இல்லாமல் சேதாரம் நகை செய்ய முடியுமா முடியாதா? அவ்வளவுதான் ரகசியம். இப்ப 100 ஏக்கர் 600 ஏக்கர் செவந்தீஸ்வரன் நிலம், 82 ஏக்கர் மீட்டாச்சு, 200 ஏக்கர் கண்டுபிடிச்சு ரெக்கார்ட்ல கொண்டு வந்து விட்டாச்சு. இதை எடுத்தது எனக்கு என்ன லாபம்? என் வீட்டுக்கு என்ன லாபம்? இது எடுக்காம விட்டா எனக்கு என்ன நஷ்டம்? எங்க வீட்டு என்ன நஷ்டம்? அவ்வளவுதான். எடுத்தது யாருக்கு லாபம்? மக்களுக்கு லாபம், கடவுளுக்கு லாபம், தமிழக அரசுக்கு லாபம், இந்த தேசத்துக்கு லாபம். எனக்கு ஒரே ஒரு நஷ்டம், பென்ஷன் போட்ட செலவு, தபால் ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பின செலவு. இது வரைக்கும் ஒரு மிஞ்சி போன 10,000 ரூபாய் பண்ணியிருப்பேன் தபால் செலவு போட்டு. அவ்வளவுதான். ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டாச்சு. 10,000 கோடி ரூபாய் சொத்தை மீட்டாச்சு. ஆர்வ கோளாறுல இந்த பென்ஷனை ஃபர்ஸ்ட் போட்டப்போ சொல்லியிருந்தா எல்லாமே நடந்திருக்கும். இப்ப வெற்றி பெற்ற பிறகு இப்ப நம்ம சொல்றதுல எந்த நஷ்டமும் கிடையாது. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக நான் சட்ட நடவடிக்கைகள் கூட வழக்கில் கூட ஆஜராகிவிட்டேன். அது தொழில் தர்மம் வந்தவனே சொல்லிட்டோம், இந்த காலத்துல ஜெயிக்க மாட்டேன், இந்த காலத்துல ஜெயிக்க மாட்டேன். உன் வாழ்நாளையும் சொத்து உன் கையை விட்டு போகாது, சொத்து வாழ்நாளையும் கையை விட்டு போகாது, எந்த காலத்திலும் சொத்து உனக்கு கிடைக்காது சொல்லிட்டு தான் வழக்கு எடுக்கும். அதனால என்னுடைய கட்சிக்காரர்கள் இதை பார்த்தா கூட சந்தோஷப்படுவாங்க தவிர வருத்தப்பட மாட்டார்கள். ரொம்ப எளிமையான விஷயம். நமக்கெல்லாம் என்ன ஆர்வம்னு பாத்தீங்கன்னா, ஆர்வம் போல. ஆமா, நானே நிலம் வாங்கணும், அந்த நிலத்தை நானே உழுகணும், நானே பயிர் பண்ணணும், அதுல கிடைச்ச அரிசியை நானே சாப்பிடணும். நடக்குமா? நடக்கவே நடக்காதுல்ல. இந்த ஆர்வ கோளாற கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியும். கொல்லிமலையில மண் எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? செம்மண் எடுத்தாங்க தெரியுங்களா? பழைய ஆட்களுக்கு தெரியும். சேந்தமரத்தை தெரியுமில்ல? கொல்லிமலையில டெய்லி எவ்வளவு லாரி போகுங்க? ஆமா, எவ்வளவு லாரி போகுங்க? தினமும் ஒரு 200 லாரி 300 லாரி 500 லாரி போகும். என்ன மாதிரி நேரமும் லாரி இறங்கிட்டே இருக்கும். விடிய பகல் முழுசும் லாரி இறங்கிட்டே இருக்கும். இந்த செம்மண் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாமெல்லாம் நினைச்சோம் கொல்லிமலையில செம்மண் எடுத்துட்டு போறாங்க, ஏதோ செங்கல் சொல்லி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த செம்மண்ணை திருடியது யாருன்னு பாத்தீங்கன்னா வேதாந்தா யாருங்க? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வேதாந்தா. இவன் தான் மேட்டூர் எடுத்துட்டு போய் பாக்சைட் தயார் பண்ணான். இந்த நிறுவனத்தை கொல்லிமலையில இப்ப துரத்தியாச்சுல, இப்ப மண் இறங்கல. இதை துரத்தின பாவி யாருன்னு பாத்தீங்கன்னா நல்வினை செய்த பாவி. இதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. நான் மட்டுமே பண்ண, எனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது. இந்த பிரச்சனையை கொல்லிமலையில வேதாந்தாவை துரத்தக்கூடிய போராட்டத்தை நான் கையில் எடுத்த பொழுது என்னோடு இருந்த 3 பேர்
3 பேர் தற்பொழுது உலகில் உயிரோடு இல்லை. உலகில் இல்லை. டீசல் கிடைக்குமான்னு போனா போயிட்டான். ஏதாவது வாங்கலாமா ஊறுகாய் கிடைக்குமான்னு போனா போயிட்டான். ஒரு சகோதரி ஏதாவது கிடைக்குமான்னு போச்சு, ரோட்ல போயிடுச்சு. 3மே விபத்துங்கிற பெயர்ல காவல்துறை வழக்க முடிச்சிட்டாங்க. அப்பட்டமான திட்டமிட்ட கொலைதான். இதை முடிவு பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். பொது நலன் இருக்கா? லாரியே வந்து உங்க மேல அடிச்சாலும் சரி, கிரசல் லாரி கவருமே தவிர, ஜல்லி லாரி கவருமே தவிர, ராஜா முகமது எழுது வந்து மேடையில உட்காந்து ஒரு சட்ட பயிற்சி தருவாரே தவிர எந்த நஷ்டமும் நமக்கு ஆகாது. நாம செய்த புண்ணியம் நம்ம கூட நிற்கும். நாம எடுத்த நியாயம் நம்மை வெற்றி பெற வைக்கும். எது வந்து போதுதான் சரி, நாம வெற்றி பெறுவோம். நமக்கு எந்த இறப்பும் ஏற்படாது. சரி, சாப்பாடு ரெடி சொல்லுங்க. உணவு ரெடி விட்டுறோம். சாப்பாடு ரெடி ஆகணும்னு சொல்லுங்க. இல்ல ரெடி ஆகணும்னு சொல்லுங்க. இல்ல ரெடி ஆகணும்னா யாராவது சைலண்டா ஏன்ட்ட மட்டும் காது கடிக்கும். ஏன்னா சாப்பாட்டை மறந்துடுவோம். காது தானே, காது தான் ஒண்ணு இல்லை, கடிக்க மாட்டாங்க. வந்துடலாம். இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் வரப்போறாரு. ஆக்கிரமிப்பை அகற்றுவது எப்படி? ஆக்கிரமிப்பை அகற்றுவது எப்படி? செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எப்படி செய்யணும்னு சொன்னோம்ல, செலவில்லாமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவது எப்படி? அருண் வாங்க. ஓமலூர் அருண், ஓமலூர் தற்பொழுது சேலம் மாவட்ட இணைச்செயலாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், சேலம் மாவட்ட அமைப்பாளர், மன்னிக்கணும், சேலம் மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் அருண் 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 ஆக்கிரமிப்பு அகற்றல் தொடர்பாக 10 நிமிடங்களுக்குள்ளார பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு சென்னையில் ஒரு ஐடி இன்ஜினியரிங். கொரோனா டைமில் வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு ஆக்கிரமிப்பு, ஏரி ஓடை ஆக்கிரமிப்பு. ஸோ மழை காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி வந்துட்டு இருந்த இது இப்போ எந்த தண்ணியும் இல்லை, எல்லாம் ஆக்கிரமிப்புனால ஏரி வறண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு சரி ஏதாவது செய்வோம், நமக்கு தான் சும்மா இருக்க மாட்டோமே நம்ம அப்படின்னு ஏதோ ஒன்று செய்வோன்ட்டு வக்கீல் நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட என் கூட படிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இதுவானவர். அவர்கிட்ட சொல்கிறோம். அவர் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க, ஒரு மனு கொடுங்க. மனு கொடுத்துட்டு நம்ம தாசில்தாருக்கு ஒரு மனு கொடுங்க. அதுக்கு மேலே நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம தீர்ப்பு வாங்கி உடனடியாக அகற்றிடலாம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு. சரி, ஒரு வக்கீல் சொல்கிறாரு, நம்ம நண்பர் இதுவாக சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு இது பண்ணுறோம். ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம். 1 மாதம் போச்சு. அதுக்கு மேலே அவர்கிட்ட கொடுத்து வழக்கு பதிவு பண்ணுறோம். 25,000 எனக்கு செலவாச்சு. 1 மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. அதாவது என்ன தீர்ப்புனா 8 வாரத்துல தாசில்தார் என்னென்ன பார்த்து ஆக்கிரமிப்புல அகற்றி உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. நமக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து அதுக்கு மேலே தாசில்தார்கிட்ட வந்து பார்த்தாதான் நம்ம வந்துட்டு திரும்பி கொடுக்குறோம். அவர் 8 வாரம் போச்சு, 2 மாதம் போச்சு, ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கு மேலே தான் சரி இது ஒன்றும் கோர்ட்டே சொன்னாலும் நம்ம ஆளுங்க மதிக்க மாட்டாங்க போல இருக்கு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே நான் ஆக்கிரமிப்பு பற்றி அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஐயாவோட வீடியோவெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு மேலே ஐயா ஒவ்வொன்றா சொன்னதை வச்சு ஆர்டிஐ மனு போடுறோம், கோரிக்கை மனு வைக்கிறோம், ஆர்டிஐ இது மனு போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பதிலும் வராது, ஒரு இதுவும் இருக்காதுங்க. அதுக்கு மேலே கிடுக்குப்பிடி ஒன்று பிடிச்சி அந்த தீர்ப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அது மாதிரி ஐயாவோட வழிகாட்டுதல் மட்டும் கோரிக்கை மனு வைக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணி ஆர்டிஐ போடுறோம். இந்த மாதிரி பண்ண தான் ஒவ்வொரு படிப்படியாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு போச்சு. இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அதை நகர்த்தி கொண்டு போய் கடைசியில் ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்ட்டு வருது. இந்த மாதிரி எல்லாம் ஆக்கிரமிப்பை எடுக்கணும்ட்டு வரும்போது லோக்கலில் எல்லாரும் தான் ஐயா சொல்லுவார், சத்துணவு கூடத்தில் போய் அந்த ஆயமாட்ட முட்டை சின்னதாக இருக்குன்னு நீ போய் கேட்டீங்கன்னா அடுத்த நாள் கடையில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த அளவு கூட நம்மளால அதான் அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போது நிலவரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எனக்குமே வந்துச்சு. லோக்கலில் பஞ்சாயத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள், வார்டு மெம்பரு, பஞ்சாயத்து தலைவர், லோக்கல் போலீஸு, இது மாதிரி எல்லா விதமான இதுவும் இருந்துச்சு. வந்தப்போ அங்கே ஐயா ஒருத்தர் சொன்னார், ஆக்கிரமிப்பு கொடுத்தா ஃபஸ்ட்டு என் பட்டா நிலத்தில் தான் எடுத்தார் அப்படின்னு சொன்னார். அதே விஷயம் எனக்கும் நடந்துச்சு. பட்டா நிலத்தில் இருந்த வாழை மரத்தை சேதம் பண்ணுறதும், மழை தண்ணியை வெட்டி உள்ள விடுறதும், ஓடையை கிளியர் பண்ணி கொடுக்க சொன்னால் ஓடைக்கு போகிற தண்ணியை எடுத்து விவசாய நிலத்தில் விட்டு
இது எல்லா விஷயமும் நடந்துச்சு. இது எல்லாமே அரசு அதிகாரிகள் துணையோட அவங்களோட இதோட தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு மேலே படிப்படியாக போய் கோரிக்கை மனு அரசாணை 540 முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம், அதை முழுமையாக யூஸ் பண்ணோம். 60 நாள் ஃபஸ்ட்டு வந்துட்டு தாசில்தாருக்கு மனு கொடுக்குறோம், 60 நாள் அவருக்கு டைமு. அதுக்கு மேலே அவர் 60 நாள் ஆக்கிரமிப்பு எடுக்கலைன்னா ஆர்டிஓக்கு மனு செய்கிறோம், அவருக்கு 30 நாள். அதுக்கு மேலே 30 நாள்லையும் எடுக்கலைன்னா சீராய்வு மனு போடுறோம். முடியாது. அரசாணை 540 கீழே தான் எந்த ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் நம்ம மனு கொடுக்கணும். முதல்ல எந்த துறை சார்ந்த இதுவாக இருந்தால் ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் தாசில்தார் வருவாய்த்துறைக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு. வருவாய்த்துறை தாசில்தாருக்கு அரசாணை 540 கீழ் ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி மனு அப்படின்னு போட்டுட்டு அனுப்புனர் பெறுநர் அந்த கண்டென்ட் எல்லாம் எந்த ஆக்கிரமிப்பு அதனால என்ன பாதிப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொடுத்துடணும். அரசாணை 540 கீழுங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க, அதை போடணும். சரிங்களா? கொடுத்து தாசில்தார் அவருக்கு வட்டாட்சியர் அவர் தான் தாசில்தார்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அவருக்கு கொடுக்கணும். 60 நாள் அவருக்கு டைமு. அதாவது வேலை நாள், ஞாயிறு, அரசு விடுமுறை அந்த மாதிரி ஐயா சொன்னாரு. தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு அந்த நாள்லாம் இல்லைங்கிற மாதிரி இதுக்கும் எந்த நாளும் இல்லை. 60 நாள் வெயிட் பண்ணுறோம். 61வது நாள் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மனு மேல்முறையீட்டு மனு. அது வந்துட்டு ஆர்டிஓ எல்லாம் சாராட்சியர் சொல்லுவாங்க நிறைய, அதாவது மாவட்டத்துக்கு ஒரு சாராட்சியர் இருப்பாங்க, மற்றதெல்லாம் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், அவருக்கு வந்துட்டு மனு போடுறோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி வந்துட்டு இந்த தேதியில் வட்டாட்சியருக்கு நான் மனு பண்ணேன், 60 நாள் காலம் கடந்துருச்சு, அவரோட கடமை செய்யலை, அதனால நீங்கள் இதை வந்துட்டு விசாரித்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். கோட்டாட்சியர் தலைமையில் மாதம் ஒரு கூட்டம் நடத்துவாங்க. இந்த மாதிரி மனுவெல்லாம் அரசாணை 540 கீழே வந்த மனுவெல்லாம் இது பண்ணுறதுக்காக வட்டாட்சியர் அந்த ஏரியா டிஎஸ்பி அவங்கெல்லாம் வச்சு கோட்டாட்சியர் மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்தும். அந்த கூட்டத்தில் இதை விவாதித்து இதை உடனடியாக காவல்துறை ஒரு அவங்களோட பாதுகாப்பை வாங்கி வட்டாட்சியர் மூலயமா அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கணும். மொதல் 60 நாள் வட்டாட்சியர் டைமு, அடுத்த 30 நாள் நம்ம போட்ட மேல்முறையோடு வச்சு வருவாய் கோட்டாட்சியர் அந்த வேலையை செய்யணும். அந்த 60 நாளும் போயிடுச்சு. ஸோ 90 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 90 நாள்லையும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, டிஆர்ஓக்கு அடுத்தது சீராய்வு மனுன்னு போடணும். அரசாணை 540 கீழ் சீராய்வு மனு. அது வந்துட்டு இந்த தேதியில் நான் வட்டாட்சியர் போட்டேன், 60 நாள் கடந்த அவர் ஆக்கிரமிப்பு எடுக்கல, அதுக்கு மேலே அடுத்த 60 நாள் முடிஞ்சு கோட்டாட்சியருக்கு மனு செஞ்சேன், அவரோட காலக்கெடு 30 நாள் அது முடிஞ்சு அவர் வந்துட்டு செய்யலை, அதனால நீங்கள் இதில் தலையிட்டு உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அது வந்துட்டு மாவட்ட அளவுலையும் இதே மாதிரி கூட்டம் நடக்கும். மாதம் ஒரு முறை எஸ்பி இவங்கெல்லாம் வச்சு கூட்டம் நடக்கும். அதில் வந்துட்டு அவங்க விவாதித்து மாவட்ட ஆட்சியர் அதுக்கு வழிகாட்டுவார். அது எல்லாமே நடக்குங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த ஒவ்வொரு மனுவும் பண்ணதுக்கப்புறம், இப்போ வட்டாட்சியருக்கு ஃபஸ்ட்டு மனு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் கேப் போடுங்க. அதுக்கு பின்னாடியே ஒரு ஆர்டிஐ மனு போடுங்க. ஆர்டிஐ மனுவில் வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு இந்த தேதியில் நான் அனுப்பிச்சேன், எல்லாமே ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ணுங்க. இந்த தேதியில் நான் இப்படி ஒரு அரசாணை 540 கீழ் மனு அனுப்பிச்சிருக்கேன், அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி அது என்னைக்கு உங்களுக்கு கிடைச்சது, அது தன் பதிவேட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, அரசாணை 540 பதிவேட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களா, அந்த பக்கத்தோட நகல்லாம் கேளுங்க. இது குறித்த முழு கோப்பு நகல், கோப்பு மூடுதல்கள் உட்பட அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களோட மனு எடுத்து அவங்க ரெஜிஸ்டரே பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் கோட்டாட்சியர் போட்ட அதாவது மேல்முறையீடு, சீராய்வு மனு எல்லாத்துக்குமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணாலும் வேலை கொஞ்சம் தான் நடந்திருக்கும். அதுக்கு மேலே இந்த வருவாய்த்துறை அது அந்த ஆக்கிரமிப்பு எந்த துறை சார்ந்ததோ, இப்போ பிடபிள்யூடி கீழே வர துறையாக இருக்கலாம், இல்லை வேற மந்தை வெளியெல்லாம் அனிமல் வெல்ஃபேர் அந்த இது இருக்கும், ஏடபிள்யூ அந்த துறை கண்ட்ரோலில் இருக்கும். அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கீழே இருந்து மேல் லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே மனு வைங்க. முதலமைச்சரில் ஆரம்பித்து கீழே இருக்க பிஓ வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா படிநிலைகளுக்கும் வைங்க. எல்லா மனுவும் போயிட்டு இப்போ மாநில அளவில் நீங்கள் வைக்கிற மனுவெல்லாம் கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கலெக்டருக்கு வரதெல்லாம் கோட்டாட்சியருக்கு வந்துட்டு அதுக்கு மேலே தாசில்தாருக்கு வரும். இது எல்லாமே உங்களோட மனுவெல்லாம் சேர்ந்து ஒரு கத்தையாக உருவாயிருவாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வட்டாட்சியர் சும்மாலாம் உட்கார முடியாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் வச்சு எடுக்கணும். வந்து இடத்த பார்த்துட்டு ஆமாம் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு அறிக்கை தயார் பண்ணி இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு.
நம்ம தான் ஆர்டிஐ பின்னாடியே வச்சுட்டு இருக்கோம். கோரிக்கை மனு வைக்கிறோம், ஆர்டிஐ பின்னாடியே போடுறோம். அதுக்கு ஒரு சின்ன வேலையாச்சும் ஒவ்வொரு இதுவாக சின்ன சின்ன வேலையை அவங்க செய்வாங்க. அந்த சின்ன சின்ன வேலையை நம்ம செய்ய வைக்கணும். அதுதான் ஆர்டிஐ போட்டு ஒரு விஷயத்தை நடத்த வைக்கிறது ஒரு கலை. அதை வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். அதிகாரிகள் எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிற கலையை நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி போட்டு இது பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து ஆக்கிரமிப்பு இருக்கிற இடத்த பார்ப்பாங்க. அதுக்கு மேலே அந்த படிவம் 1ல் வந்துட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலை தயாரித்து ஒரு லிஸ்ட்டு யார் எடுக்கணுமோ அந்த சார்ந்த அதிகாரிக்கு வந்துட்டு அனுப்புவாங்க. அதுக்கு மேலே சோகாஸ் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து 1 மாதம் டைமு. ஸோ அந்த 1 மாதத்தில் ஆக்கிரமிப்பை எடுக்கணும். இந்த எல்லாமே ஒரு வேலையை செய்கிறதுக்கும் நம்ம கோரிக்கை பண்ணணும். ஆர்டிஐ மனு பின்னாடியே அதை தொடர்ந்து ஆர்டிஐ மனு வச்சு இந்த வேலைகளை செய்யணும்னு வச்சுக்கோங்க. இதுபடி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதை விட்டுட்டு நான் ஐயா சொன்ன மாதிரி நான் எடுத்த உடனே கோர்ட்டுக்கு போனேன், ஒரு வேலையும் நடக்கலை. ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். அதுக்கான பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது போல விஷயத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. போலீஸ் மூலியமா பிரச்சனை வந்துச்சு. லோக்கல்ல இருக்கவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு எதிராக இதுல தூண்டி விட்டு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இது எல்லாமே நம்ம வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு ஐயா உதவி பண்ணாரு. ஐயா மட்டும் இல்ல, மாவட்ட பொருட்கள் பிரபு, சுபியான் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பிரச்சனைன்னு வந்தா உடனடியாக வந்து நின்னாங்க. இது நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஓ தலைமையில கூட்டம் வந்துச்சு. அதுல ஒரு 2 பஸ் எடுத்துட்டு ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. நாங்க ஒரு 4-5 பேர் தான் போயிருந்தாங்க. நான் எங்களோட கோரிக்கையை நாங்க ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சோம். அதை புரிஞ்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு, அதாவது 69 வீடுகள்ல வந்துட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. அதுல நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அதுல வேலையை நடக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இதெல்லாம் பண்ணோம். நம்ம அங்கிருந்து நீர் வரதுக்கான பாதையை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு, படிப்படியா நடக்குது அந்த வேலை. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு இதுதான் வெற்றி. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லதுக்கு தான் பண்றாங்க, நல்லதுக்கு தான் கேட்கறாங்க, பாதிப்பு இல்லாம இது பண்றாங்க. மக்களை திசை திருப்புற மாதிரி அவங்க நிறைய பொருளிகளும் அது எல்லாம் கிளப்பி விட்டாலும் மக்கள் ஒரு கட்டத்துல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. காவல்துறையில இருந்துட்டு நமக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த காவல்துறையை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு என்ன நடந்துச்சோ, உண்மையில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்டாக கொடுக்குறோம். லோக்கல் போலீஸ்க்கே தான் நமக்கு எதிரி, அதனால அவங்க மறுக்கிறாங்க. அதுக்கு அதாவது புகாரை வாங்கவே மறுக்கிறாங்க. அதில் இந்த புகாரில் போலீஸும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுமே நமக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுறாங்க. இது குறித்து நம்ம வந்துட்டு கலெக்டருக்கு, கமிஷனர்கிட்ட எல்லாத்தையும் இதை கொடுத்துட்டோம். அதுக்கான புகாரை கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், படிப்படியாக சட்ட ரீதியாக அதை அணுகிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு 15 நாள் கேப் விட்டு எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்குறோம். போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வந்துட்டு வழக்கம் போல் எஃப்ஐஆர் போடலை. நம்ம வந்துட்டு அதை ஒரு பதிவு தபால் அனுப்புகிறோம். அனுப்பிச்சிட்டு 15 நாள் கேப்பை விட்டுட்டு கமிஷனர், எங்களுக்கு வந்துட்டு சிட்டி லிமிட்டுக்குள்ள வரும், அதனால கமிஷனர். இதுவே கிராமப்புறம் இதுவாக இருந்துச்சுன்னா எஸ்பிக்கு நீங்கள் அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு பதிவு தபால் அனுப்பிச்சிட்டு அதுலேருந்து ஒரு 15 நாள் விட்டு அதாவது நம்மளோட நீதிமன்றம், அந்தந்த ஸ்டேஷனுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு சேலம் JM2 கோர்ட் வந்துச்சு. அதில் எளிமையான முறையில் அந்த கோர்ட்டுக்கான செலவு, அந்த ஸ்டாம்ப் போட்டுற செலவு ஒரு 50 ரூபா இருந்துச்சு. மற்றபடி மனு எல்லாமே நம்ம தயாரிச்சது. ஐயா வழிகாட்டுதல் படி அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் எப்படி போடுறது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம். இது பண்ணி எந்த வக்கீல் அது மாதிரி யாரும் இல்லை, நானே ஆஜராகி நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நானே வாதாடினேன். அதை எல்லாம் முடிவில் ஒரு 3-4 மாதம் போச்சு விசாரணை. அவங்க தரப்பு இதெல்லாம் கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு எப்படி தீர்ப்பு வந்துச்சுன்னா, அந்த ஸ்டேஷன்லயே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ மற்றும் இந்த நமக்கு எதிராக வன்முறை தூண்டின அந்த அரசியல் பஞ்சாயத்து தலைவர் உட்பட அவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடணும். அதே ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்க மேலே இது பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுங்க. அந்த இன்ஸ்பெக்டரை இடமாற்றம் பண்ணாங்க, அந்த சப் இன்ஸ்பெக்டரை பணியிட நீக்கம் பண்ணாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு மேலே அந்த மாதிரி நமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. நம்மளோட செயலையும் நமக்கு வெற்றி படிப்படியாக கிடைச்சிட்டு இருக்கு. அச்சுறுத்தலும் இது இல்லை, வரதில்லை. அது போல இருக்குங்க. அதை தொடர்ந்து அந்த ஏரியில பார்த்தீங்கன்னா அங்கே தொழிற்சாலையும் இஸ்கான் கோவில் ஒன்று இருக்குங்க.
அதுவும் இருக்கு. அந்த அவங்களோட நலனுக்காக அந்த ஏரியில வந்து ஏரியில இருந்து வெளியில தண்ணி போற ஓடையை மூடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மூடி சாலை அமைக்கிறாங்க. சாலை அமைக்கும் பணி இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம கேட்குறோம். அதில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதில் இருந்த பனைமரம் 2 பனைமரத்தை பிடுங்கினாங்க. அந்த பனைமரத்துக்கு ஈடாக 50 பனங்கன்றுகளை நட வச்சிருக்கோம். நம்ம நட வச்சிருக்கோம். அந்த தண்ணி வெளியில போற ஓடையை முழுமையாக மூடாம தண்ணி வெளியில போறதுக்கு வழி விட்டுட்டு அதுக்கான அந்த பாலங்களை கட்டி அதுக்கப்புறம் தான் ரோடு போட விட்டுருக்கோம். மேலும் அந்த ஏரியை ஃபுல்லா மூடாம பாதி, அதாவது அதோட எல்லைக்கு வெளியே தான் நம்ம வந்துட்டு மண்ணு கொட்டுறதுக்கோ இதுக்கோ இது பண்ண வச்சிருக்கோம். அவங்க வந்துட்டு ஏரியவே நடுவில் மூடி அவங்களுக்கு கோயிலை சுற்றி தெப்பக்குளம் மாதிரி ரெடி பண்ண பார்த்தாங்க. அந்த வேலை இப்போ நடக்கலை. அந்த மாதிரி லோக்கலில் வந்துட்டு ஏரியை பாதுகாத்துட்டு இருக்கோம். ஏரியை சுற்றி இருக்க அந்த பனைமரங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பாதுகாப்பை இது பண்ணிட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி லோக்கலில் நம்ம இது பண்ணும்போது பல அச்சுறுத்தல் இருக்கு. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து பல நண்பர்களை வச்சு இப்போ வந்துட்டு என்ன பண்றோம், இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனா நண்பர்கள் 1 மனுக்கு பதிலாக 10 மனு போடுவோம். 10 பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து போடுவாங்க. அவங்க யாரும் என்னென்ன இது பண்ண நமக்கு அந்த அச்சுறுத்தல் வரதில்லைங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் கண்டிப்பா எந்த செயலாக இருந்தாலும் வெற்றி பெற்றோம். நன்றி. அரசாணையின் 540 சொன்னார் இல்லைங்க, ரொம்ப எளிமையான விஷயம். அரசாங்க சொத்து எந்த டிபார்ட்மெண்டோட சொத்தா இருந்தாலும் சரி, அரசாங்க சொத்துல ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. தாசலாட்ட மனு கொடுத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் தாசலாட்ட ஸ்டாம்போட ஓட்ட தேவை, 10 ரூபா ஸ்டாம்போட ஓட்ட தேவையில்லை. ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆக்கிரமிச்சு ஒரு குட்டை இருந்தது, அந்த குட்டை காணாமல் போயிடுச்சு, ஆக்கிரமிச்சிட்டாங்க, குட்டையை கண்டுபிடிச்சுடுங்க. சர்வே நம்பர் தேவையில்லை, பட்டா நம்பர் தேவையில்லை, எந்த ரெக்கார்டும் தேவையில்லை, எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த வந்து பெரியவங்க சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு குட்டை ஒன்று சொல்லிட்டு காணாமல் போச்சு, நமக்கு தெரியுது. ஒரு தாசலாட்ட ஒரு பெருசு தபால் அனுப்பிங்க, நேரில் கூட கொண்டு போய் தராதீங்க, 15 அனுப்பி வச்சிங்கன்னா தாசில்தார் தலைமையிலான கமிட்டி அந்த ஆக்கிரமிப்பை 60 நாளுக்குள்ளார கண்டுபிடிச்சு ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவு நாளைங்க? அதான் 60 சொன்னார். ஒருவேளை 60 நாள் வேலை நடக்கல அப்படின்னா இதை வந்து கேஸ் சொல்லி எடுக்கலாம். இந்த கேஸுக்கு ஒரு 60 நாள் தீர்வு கிடைக்கல அப்படின்னா 30 நாள் அதுக்கடுத்து டைம் வந்து ஆர்டிஓ கோர்ட்ல நீங்க மேல்முறை பண்ணலாம், ஆர்டிஓ கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். இதுக்கும் ஸ்டாம்ப் எதுவுமே கிடையாது, செலவு எதுவுமே கிடையாது. ஒரு வெள்ளை பேப்பர்ல இந்த மாதிரி தாசலாட்ட மனு கொடுத்தேன், அரசாணை 540 கேஸ் போட்டேன், மனு கொடுத்தேன், 60 நாள் ஒரு ஆக்கிரமிப்பு ஆகல, ஆர்டிஓ தலைமையிலான கமிட்டி ஆக்கிரமிப்பு ஆகணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை மேல்முறையிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டிஓ தலைமையிலான கமிட்டி, ஆர்டிஓங்கிற சப் கலெக்டர் கோட்டாட்சியர் சொல்லி சொல்லுவாங்க, அவர் தலைமையிலான கமிட்டி 30 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்பை கண்டுபிடித்து அகற்றி உரிய துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆக்கிரமிப்பு அப்படின்னா தாசில்தார் போய் சர்வேர் விட்டு முன்சிப் விட்டு அங்கிருந்து இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆக்கிரமிப்பை கண்டுபிடிச்சு அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி பள்ளிக்கூட கல்வித்துறையிட ஒப்படைக்கணும். அந்த இடத்த இந்த வேலையெல்லாம் அவங்க 30 நாள் செய்யணும். 30 நாள் ஆர்டிஓ செய்யல அப்படின்னா 34 நாள் டிஆர்ஓ தலைமையிலான சீராய்வு கமிட்டி ரிவிஷன் கமிட்டியில ரிவிஷன் கோர்ட்ல நீங்க கேஸ் போடலாம். இதுக்கு ஸ்டாம்ப் ரெடி கிடையாது, செலவு கிடையாது, ஒரு வெள்ளை பேப்பர் தான். நீங்க கொடுக்கக்கூடிய மனு வாங்கிட்ட கூடுதல் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லுங்க, கலெக்டர் லீவ் போட்டால் கலெக்டர் சீட் அவர் தான் உட்காருவார். கலெக்டர் திங்கக்கிழமை மனு வாங்கறதுக்கு வரல அப்படின்னா டிஆர்ஓ தான் மனு வாங்குற கூடுதல் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லிருக்காரு. அவர் தலைமையிலான கமிட்டி இந்த சீராய்வு மனுவை பெற்ற 30 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்பை அகற்றி உரிய துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். இதுக்கு எதுவுமே செலவு கிடையாது. கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ செலவாங்க? கோர்ட்டுக்கு போகாமலே இந்த வேலையெல்லாம் நீங்களே செய்ய முடியும். உங்க ஊரில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு தபால் மூலமாக செய்ய முடியும். இந்த எளிமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்கிரமிப்புகளை எளிமையாக அகற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுதலாக நம்முடைய அருண்குமார் ஒரு செய்தி சொன்னார், இது அப்படியே ஆர்டியில் ஒவ்வொரு லெவல்லையும் ஆர்டிஐ போட்டு இந்த மனு உயிரோடு இருக்க என்ன செஞ்சிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். கூடுதலாக இன்னொரு வேலையும் செய்யலாம், கோரிக்கை மனுக்கள். கோரிக்கை மனுக்கள் மூலமாக அரசாங்கத்துடைய எல்லா துறைகளுக்கும் கோரிக்கை மனுக்கள் அனுப்பி இந்த அரசாங்கத்தை வேகமாக வேலை வரலாம். நீங்கள் அனுப்பக்கூடிய மனு பதில் வரல அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. 2500 பெர்சன் போட்டேன், பதில் வரல, வேஸ்ட்டாக போச்சு, இப்போதான் வழி கண்டுபிடிச்சுன்னு சொல்றீங்க. 2700 பெர்சன் வேலை நடந்திருக்கும், ஏதோ ஒரு அசைவை உருவாக்கியிருக்கும். அந்த அசைவு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த அசைவை பெரிய அளவில் உருவாக்க முடியும். எப்படிங்கிறத மத்தியானம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு மனுக்கு ஒப்புவிச்சுட்டு அரசு தர வேண்டும். உங்களுடைய மனுக்கு 30 நாளில் பதில் தரணும். இது வரைக்கும் அவங்க சட்டத்தை செயல்படுத்தல, உங்களால் செயல்படுத்த வைக்க முடியும். எப்படிங்கிற ரகசியத்தை மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம், பார்க்க இருக்கின்றோம். இப்போ நேரம் என்னங்க? எத்தனை மணிக்கு மறுபடியும் போடலாம்? 2:30 2:45? 2:30. சரியாக 2:30 மீண்டும் கூடுகின்றோம். 2:30 பின்னாடி நம்முடைய கீதாஞ்சலி
தமிழ்நாடு மக்கள் நீதி பாதுகாப்பு சங்கத்துடைய நிறுவன தலைவர் பேச இருக்கிறார். நம்முடைய பத்துருவாய்த்துறை மாநில செயலர் வழங்குனர் சதீஷ்குமார். இப்போ அருண்குமார் சொன்ன மாதிரி நிறைய ஆளுமைகள் அவங்களுடைய அனுபவம் சொல்ல இருக்காங்க. நீங்களும் பேச இருக்கீங்க. நீங்களுமா? நன்றி. உணவு இடைவேளை சரியா 2:45 போடுறோம். ஐயா வாங்க. ரவையா ரவி ரவையா செல்வராஜ் ரகையா மேடைக்கு வாங்க. ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க. இந்த இடத்துடைய உரிமையாளர் ஏன் நம்முடைய நெருங்கிய நண்பர் கொஞ்சம் மீண்டும் ஒரு கைத்தல் ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அதாவது வழக்கமா அரசியல்வாதிகளுக்கு இடம் தர மாட்டாங்க, அரசியல்வாதிகளுக்கு வாடகைக்கு இடம் தர மாட்டாங்க. நம்முடைய ரமேஷ் ஐயா மிகப்பெரிய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாலும் கூட, முழுமையாக அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, அவருடைய நேர்மை, நியாயம், நல்ல குணத்தை புரிந்து கொண்டு நம்மோடு உருவாகக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து, அதுவும் எல்லா வகையிலும் குறைவான வாடகை பெற்றுக்கொண்டு முழுமையாக நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காரு ரகண்ணன். மீண்டும் ஒரு மணி சொல்லுவோம். உணவு நேரம். நன்றி.